சொல்லலாம். சுக்ரன் இன்னைக்கு சப்ஜெக்ட் சுக்ரன் தானே ஐயா? ஆமா ஆமா. அப்ப சுக்ரன் போது மகாலட்சுமியை தொடரலாம் ஐயா? சொல்லுங்க. குருவி மகாலட்சுமி. சொல்லுங்க. சுப்யோ நம. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. நமஸ்வேதா விதானாய நானா கவவிதாயனே கைவல்ய கல்பதரவே கல்யாண குரவே நமஹ. வந்தே பத்மகராம் பிரசன்ன வதனாம் சௌபாகியதாம் பாக்யதாம் அஸ்தாபியாம் அபயப்பிரதாம் மணிகணே நானா விதிர் பூஜிதாம் பக்தா பீஷ்ட பலப்பிரதாம் ஹரிகர பிரம்மாதி விசேவிதாம் பாஸ்வே சங்கத பத்ம நிதிபிர் யுக்தா சதாசக்தி விஷி. குருவே சரணம். எல்லா வல்ல அருட்பேராற்றல் என் உடலிலே உயிரிலே அணுவணுவாக அலையலையாக பாய்வதை நான் உணர்கிறேன். அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை வள்ளல் பெருமானுடைய ஆசீர்வாதத்தாலையும் என் குருநாதர் மாயாண்டி சாமியுடைய ஆசீர்வாதத்தாலையும் எனக்கு இதுவரைக்கும் எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுத்த ஜோதிடக்கலை, எல்லா கலை, மந்திரக்கலை, ஜோதிடக்கலை, எந்த கலை, எழுத்துக்கலை, பேச்சுக்கலை, எல்லா கலையும் கற்றுக் கொடுத்த குருமார்களுக்கு வணக்கம். ஜோதிடத்தில் எத்தனை குருமார் இருந்தாரோ அவர்களுக்கு வணக்கம். அதை விட என்னுடைய அருமை மாமா இளங்கோவன், டாக்டர் இளங்கோவன் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் பெறுவதற்கும் நான் வணங்குகிறேன். இந்த ஜோதிடத்தை எனக்கு கற்றுக்கடான்னு சொன்ன மாயாண்டி சாமிகளை நான் அவருடைய காலை பணிந்து இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசலோடு வந்திருக்கக்கூடிய ஆவலோடு இருக்கக்கூடிய அத்தனை நல்லுள்ளம் படைத்த ஜோதிட அன்பர்களையும் நான் வணங்குகிறேன். அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். ஜோதிடம் என்பது அற்புதமானது. ஜோதிடம் என்பது இனிமையானது, உண்மையானது, உறுதியானது, சத்தியமானது கூட. அதனால் அது யாராலும் மறுக்க முடியாது, எதுக்க முடியாது. சனாதனம் என்று சொல்கிறார்களே, சனாதனம் என்றால் என்ன அர்த்தம்னா, யாராலும் எந்த காலத்தாலும் அழிக்க முடியாத ஒன்றுக்கு பேர் சனாதனம் என்று வரும். ஆகையால சத்தியம் வேதங்களில் அங்கமாக இருக்கக்கூடிய ஜோதிடத்தை, வேதங்களிலே கண்ணாக இருக்கக்கூடிய ஜோதிடத்தை நாம் கண் போன்று அதை வணங்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அன்பார்ந்த ஜோதிட பெருமக்களே, என் இதயத்திற்கு மேலாக மல்லிகை மலர் வைத்து பூசிக்கும் என் இதய தெய்வங்களை உங்களை வணங்கி, இன்றைய தலைப்பானது கிரக காரகத்துவத்தை பற்றி பேசிட்டு வரோம். குழந்தையாக இருந்த குருவையும் விடலை பருவமாக இருந்த புத்திரர்களாக இருந்த புதனையும் பார்த்து விட்டோம். இன்று அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். அந்த ஸ்டேஜில் பார்க்கும்போது ஒரு பக்குவமாயிட்டாங்க. ஒரு குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தால் அவன் வயசுக்கு பருவத்துக்கு வந்துட்டான்னு சொல்லுவாங்க. ஒரு ஆண்மகன் பருவத்துக்கு வந்துட்டான்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, எப்போ ஒருத்தன் கண்ணாடி முன்னாடி போய் நின்று சீவுறானோ, தன் முகத்தை தானே பார்த்து கொள்கிறானோ, மேல் சட்டை அணியாமல் எங்கும் போகாமல், சட்டை போடாமல் எங்கேயும் வெளியே போக மாட்டான், கூச்சப்படுவான். அப்போ அவன் வயசுக்கு வந்துட்டான்னு அர்த்தம். அப்போ அவன் செவ்வாயினுடைய கண்ட்ரோலில் வந்துட்டான்னு அர்த்தம். ஒரு பெண்மகள் அவளுக்கு தெரிஞ்சிருது, அவளுக்கு ருதுவான ஆண்டவனால் படைக்கப்பட்டது, அவளுக்கு ருது ஜனனத்தை கொடுத்ததனால் அவரை காட்டி கொடுத்து விடுகிறது. ஒரு பெண்மை என்பதை காட்டி கொடுத்து விடுகிறது, ஆண்மை என்பதை காட்டி கொடுக்கவில்லை. அதனால் பெண்ணை நாம் தெரிந்து கொள்கிறோம். அவள் ருதுவாகிவிட்டால், அவள் வயசுக்கு விட்டால், பக்குவமாகிவிட்டால் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டிய நிலை வந்துவிட்டது. அதனால் 2 கிரகங்கள், ஒன்று இது ஒரு முக்கியமான பருவம். 18 வயசுலேருந்து ஒரு 23 வயசு 25 வயசு வரைக்கும் ஒரு முக்கியமான பருவம். அந்த பருவத்துக்கு 2 கிரகங்கள் தன்னுடைய பொறுப்பேற்றுக்கிறது. ஆண்மகனுக்கு செவ்வாய், பெண்மகளுக்கு சுக்கிரன். செவ்வாய், நீங்கள் நல்லா ஒரு ஜாதக கட்ட
ஒரு ஜாதக கட்டத்தை போட்டுக்கோங்க. போர்டில் ஒரு கட்டை எழுதியிருக்கேன், யாராவது வாசிக்க முடியுமா? ஐயா, போர்டில் சில விஷயங்கள் எழுதியிருக்கேன், யாராவது வாசிக்க முடியுமா? தெரியுதா? ஐயா சுக்கிரன் வந்து பெண் போட்டிருக்கீங்க. சுக்கிரனை பெண். வந்து மேச எதுனாலும் எங்கே இருக்கோ அதிலிருந்து தொடங்கணும். மேசத்துல செவ்வாய்ங்கய்யா. மேசத்தில் செவ்வாய், அது ஆண். சரி, ஒன்னு போட்டிருக்கீங்க. அது ஆண். ஆணுக்கு 6 கட்டம். ஆமாய்யா. சரி, பெண்ணுங்கிறது எங்கே போட்டிருக்கேன்னு பாருங்க. துலாத்துல சுக்கிரன் போட்டிருக்கீங்கய்யா. அது பெண்ணு. ஆமாய்யா. அதிலிருந்து 6 கட்டம் பெண்ணு. பெண்ணு. அப்போ மேசராசியினுடைய அதிபதி யாரு? செவ்வாய்யா. துளாராசியினுடைய அதிபதி யாரு? சுக்கிரன்யா. சுக்கிரன். அப்போ மேசராசியினுடைய அதிபதியாக இருக்கிற செவ்வாய் ஆணாகவும், துளாராசியில் இருக்கக்கூடிய 7வது ராசியை லைஃப் பார்ட்னர் பெண்ணாகவும் இங்கே நிர்ணயிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ கலத்தரம் ஆணுக்கு 7ஆம் பாவத்தின் அதிபதி சுக்கிரன் கலத்தரக்காரன் என்றும், பெண்ணுக்கு 7ஆம் பாவத்தின் அதிபதி செவ்வாய் கலத்தரக்காரனுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஆண் பெண்ணுங்கிறத பிரிச்சிட்டோம். இப்போ இந்த காலகட்டங்களில் ஆண் பெண்ணுங்கிறது ஒரு பேதம் உண்டு, பாகுபாடு உண்டு. உடல் வளர்ச்சியில், உடல் கூறுபாட்டில் வேறுபாடு உண்டு, பேச்சில் வேறுபாடு உண்டு. ஆண்மகனுக்கு வயசுக்கு வந்துட்டால் தொண்டை பேச்சு மாறிடும், அப்போ குரல் மாறிடும், அப்போ எல்லாமே மாறிடுது. அப்போ 1வது வீட்டில், காலப்புருஷனுக்கு 1வது வீட்டில் அதிபதி சுக்கிரனாக இருப்பதனால் பெண்ணானவள் நளினமானவள், மென்மையானவள் என்று அர்த்தம். காலப்புருஷனுக்கு முதல் வீடாக இருக்கிற செவ்வாய் காரகத்துவத்தை ஆண் காரகத்துவத்துக்கு இருக்கிறதுனால அந்த ஆண் கிரகமாக இருக்கிற செவ்வாய் தைரியமானதாகவும் வீரமானதாகவும், உடல் பலத்தை, ஆளுமை, ஆண் என்றால் ஆளுமை, பெண் என்றால் பேணக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். இப்போ காலப்புருஷன் 1வது வீட்டிலிருந்து, ஆண்மகனிலிருந்து 2வது வீடு சுக்கிரன் மண் தத்துவம். மண் தத்துவம். காலப்புருஷனுடைய 1வது வீடு நெருப்பு தத்துவம். காலப்புருஷனுடைய 7வது வீடு மண் தத்துவம். மண் என்பது உடல், நெருப்பு என்பது நெருப்பு என்பது சுகம், வெப்பம் என்பது சுகம். அப்போ ஆண் என்பவன் சுகவாசியாகவும், பெண் என்பவள் தேகத்தை பாதுகாக்கக்கூடியவளாகவும் இருக்கிறாள். இப்போ 7வது வீடு அப்படின்னு எடுத்துட்டா நளினமானது சுக்கிரன். சரி, 2வது வீடு, அவனுக்கு 2வது வீடு பணம் அடிப்படையாக இருக்கிறது. அப்போ ஆண்மகன் பணத்தையும் குடும்பத்தை கட்டி காக்க, பொருளாதாரம், உடம்பு மண் தத்துவத்தை, மண்ணில்தான் உழைப்பு இருக்கிறது, அதனால் அது மண்ணை அவனுக்கு அந்த இது வந்துடுது. அப்போ சுக்கிரன் என்பது பணம். அப்போ 2ஆம் வீடு, காலப்புருஷனுக்கு 2ஆம் வீடு பணம். அது அவருக்கு பணம் முக்கியம், குடும்பத்தை நடத்துவதற்கு ஆணினுடைய பொறுப்பாக இருக்கு. அதிலிருந்து 3வது வீடு மனசு. ஆண்மகனுடைய மனசானது புதனாக இருக்கிறது. ஆண்மகனுடைய மனம் அலைவாயக்கூடியதாக இருக்கிறது. செவ்வாய் என்ற ஆண்மகனுடைய மனம் அலைவாயக்கூடியது, 2 யோசிக்கக்கூடியது, கற்பனை உண்ணவன், மென்மையான மனசு, தாங்காதவனுக்கு. பெண்ணாகப்பட்டவள் 2ஆம் வீடு அவளுக்கு நீர் தத்துவமாகவும், பெண்ணானவள் காலப்புருஷனுக்கு 7ஆம் வீடு என்ற பெண்ணுக்கு 2வது வீடாகிய நீர் தத்துவம். செவ்வாய் மாங்கல்யம். செவ்வாய் என்பது மாங்கல்யம். அவளுக்கு மாங்கல்யம்தான் வாழ்க்கை என்றும் 2வது வீடு அவள் கழுத்து மாங்கல்யம். அடுத்து 3வது வீடு குரு. பெண்ணுக்கு என்பவளுக்கு மனம் தைரியமானவளாகவும், குரு என்பது வலிமையானதாகவும், கிரகத்திலேயே பெரிய கிரகம், அதுதான் பெரிய உள்ளம். பெண்ணானப்பட்டவள் பெரிய உள்ளம் படைத்தவள் என்பதற்குத்தான் குரு பகவான். அப்போ பெண் என்பவள் தான் பேணக்கூடியவள், பெண் என்பவள் தான் பொருளாதாரத்தை பேணக்கூடியவள். அவன் சம்பாதிக்கக்கூடியவன், ஆனால் இவன் பேணக்கூடியவன். குரு பக்குவம். அடுத்து காலப்புருஷனுக்கு 4ஆம் இடம் என்பது ஒரு மனிதனுடைய சுகத்தை அனுபவிக்கக்கூடியது, சௌரியத்தை அனுபவிக்கக்கூடியது, ஆதாரம்.
அது அவனுக்கு 4ஆம் பாவம் சுக தண்ணியாக இருக்கிறது, நீராக இருக்கிறது, நீர் தத்துவமாக இருக்கிறது. அவன் சுகப்படும்போது நீர் மற்றும் சலனத்தை உடையவனாக இருக்கிறான். இவள் 4ஆம் வீடு மண் தத்துவமாக இருக்கிறதுனால இவள் பொறுமையின் பொக்கிஷமாகவே சுகத்தை, தேகத்தை அவள் பேணி காக்கக்கூடியவளாகவும் இருக்கிறாள். இவள் ஆதாரத்தை பாதுகாக்கக்கூடியவளாக இருக்கிறாள், தாங்கக்கூடியவளாக இருக்கிறாள் இவள் அப்படின்னு அர்த்தம். காலபுருஷனுக்கு 5வது வீடு குழந்தை, சூரியன். அதுதான் உற்பத்தி. ஆண்மகனுக்குத்தான் குழந்தை, ஆண்மகனுக்குத்தான் அது சொந்தம். அதனால்தான் காலபுருஷன் 5ஆம் இடம் சூரியன். அந்த சூரியன்தான் குழந்தை, சூரியன்தான் சந்ததி, சூரியன்தான் குலதெய்வம். அதனால் ஆண்மகனுடைய குலதெய்வம்தான் அந்த சந்ததிக்கு குலதெய்வம், பெண்ணுக்கும் அதுதான் குலதெய்வமாக மாறிவிடுகிறது அப்படின்னு எடுத்துக்கணும். இவளுக்கு 5ஆம் இடம் கும்பம், அதை கட்டி காக்கத்தான் முடியும். கும்பம் என்பது அதை பாதுகாக்கக்கூடியது. 12 ஆண்டு காலம் இறை சக்தியை எப்படி பாதுகாக்குதோ அதேபோல் இவள் வாழ்நாள் பூரா பாதுகாக்கக்கூடியவளாக அமைந்து விடுகிறாள். அடுத்து 6வது வீடு, அவனுக்கு 6வது வீடு உழைக்கக்கூடிய அந்த நிலத்தத்துவமாகிறது, இது நீர் தத்துவமாக இருக்கிறது. இவ எல்லாத்தையும் அனுசரித்து போகக்கூடிய தன்மை, கடைசி வரைக்கும் அதை கொண்டு போகக்கூடிய அந்த தன்மை, பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அந்த தன்மை இவளுக்கு உண்டு. அவனுக்கு உழைக்கக்கூடிய தன்மை 6ஆம் பாவமாக இருக்கிறது. அப்படி இப்படி நம்ம ஒவ்வொரு தத்துவத்தை நாம் பார்க்க வேண்டும். இதுதான் குடும்பம். அப்போ ஒரு ஜாதகத்தை நாம் பார்த்த உடனே செவ்வாய் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாயை நாம் பார்க்க வேண்டும். செவ்வாயினுடைய நட்சத்திரமான மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், இந்த 3 நட்சத்திரத்தையும் பார்க்கணும். இந்த 3 நட்சத்திரம் எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். இந்த 3 நட்சத்திரங்கள் எந்த பாவத்தோடு தொடர்பு இருக்கிறது, எந்த பாவத்தை கையில் வைத்திருக்கிறது, இதனுடைய தசாபுத்திகள் நமக்கு வருகிறதா, திருமண காலத்தை சுட்டிக்காட்டக்கூடிய அமைப்பு அதில் இருக்கிறதா என்று நுட்பமான விதியை, அருமையான விதியை கண்டுபிடித்திருக்கிறார் அருமை மாமா இளங்கோ அவர்கள். அதை இந்த இடத்துல சுட்டி காட்டுறார், நல்லா சுட்டி காட்டுறார் அவர். அந்த ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் இந்த 3 நட்சத்திரத்தை பார் என்று இதுவரையில் யாரும் சொல்லலை. அதில் இந்த இடத்துல இந்த பாவத்தை வைத்திருக்கிறது என்று அருமையாக அடித்து சொன்னார். அதில் நான் அவரை பாராட்ட நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி ஆணுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் உடைய 3 நட்சத்திரத்தை பார்க்க வேண்டும். அதாவது பரணி நட்சத்திரத்தை பாருங்கள், அந்த இதில் பூர நட்சத்திரத்தை, பூராடத்தை பாருங்கள். பரணி எப்படிப்பட்டது? பரணி என்பது காலபுருஷன் 1வது வீடு. காலபுருஷனுடைய 1வது வீடு பரணி. அந்த பரணி அது என்னது? மூளை. அந்த பரணி மூளையாக. காலபுருஷனுக்கு 5வது வீட்டினுடைய பூர நட்சத்திரம் தாம்பத்தியமாக. காலபுருஷனின் 9வது வீடு தாம்பத்தியத்தை டபுள் மடமாக்கக்கூடிய பூராடமாக கட்டி காக்கிறது. தெய்வத்தையும் அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுருக்காங்க, ஒரு நம்பிக்கையும் அந்த இடத்துல வச்சுருக்காங்க. அதனால் இந்த பூராட நட்சத்திரம் நன்றாக இருக்க வேண்டும். ஆணுடைய ஜாதகத்தில் பூர நட்சத்திரம் நன்றாக இருக்க வேண்டும். ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் குரு என்ற கிரகமும் நட்சத்திரம் நன்றாக இருக்க வேண்டும். 7ஆம் பாவம் என்பது பல காரகங்களை உள்ளடக்கி இருக்கிறது. ஒரே ஒரு காரகத்துவம் மட்டும்தான் வாழ்க்கை துணை. அது சமூகம் இருக்குது, நிறைய காரகத்துவம் இருக்குது. 7ஆம் பாவம் என்பது களத்திர ஸ்தானம்தான், ஆனால் களத்திர கிரகம் எது என்று பார்க்க வேண்டும். அதனால் அருமை பெரியோர்களே, நாம் இப்போது இந்த 2 கிரகங்களையும் நாம் உற்று பார்க்கணும். மிக நுட்பமான கிரகங்கள் இந்த கிரகங்கள். இப்போ பாருங்கள், செவ்வாய் என்பது பூமியிலிருந்து பிறந்ததாக, பூமியிலிருந்து வந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறார்கள் விஞ்ஞானிகள். அது செவ்வாய் பூமியைப் போல பூமியிலிருந்து வந்ததனால தான் அது பூமி காரகன், பூமியோட சக உதிரம். அதனால்தான் சகோதர காரகன், சக உதிரம். அது ஆண் கிரகம், அது ஆண் கிரகமாக நம்ம சொல்லப்பட்டிருக்கிறார்கள். வீரத்துக்கு அந்த வீரம் அதுகிட்ட இருக்கிறது. அப்போ சகோதர காரகம் என்பது இந்த செவ்வாய் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சுக்கிரன் என்ற கிரகத்தை நீங்கள் பார்க்குறோம் அப்படின்னா காலையில் எந்திரிச்சோடனே விடிவெள்ளியாக இருக்கிறது. அதனால தான் பெண்மகள் கணவனோ குழந்தைகளோ எழும்புவதற்கு முன்னால் எந்திரிச்சு விடிவெள்ளி எப்படி சூரியன் வருவதற்கு முன்னாலே நான் வந்து விட்டேன்,
நான் தான் விடியல் காலம் என்று இங்கே விடிவெள்ளியாக அந்த வெள்ளி என்ற கிரகம் சுக்கிரன் அது வந்து விடுகிறது. அப்போ சுக்கிரன் அப்படிங்கிற காரகத்துவத்தை நாம் இந்த இடத்துல பார்க்கணும். இப்போ இந்த கிரகங்களுடைய தன்மைகளை பார்க்கும்போது இப்போ உதாரணம் எடுத்துக்கிறோமே, இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ சுக்கிரன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சுக்கிரனுடைய தன்மையை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதே மாதிரி செவ்வாயினுடைய தன்மை அதையும் நாம் இந்த இடத்துல பார்த்து போயிட்டோம்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லையா? ரெண்டுமே பிரிக்க முடியாதது உண்டு. இதையும் அதையும் அப்படியே கம்பேர் பண்ணி அப்படியே சொல்லிட்டு போயிடலாமா அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சுக்கிரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்காங்களேன், களத்திரக்காரகன் சுக்கிரன் என்பது இன்பத்திற்கும் போகத்திற்கும், அதாவது சுகபோகத்திற்கும், அந்த இடத்துல சுகபோகத்திற்கும் காரகனாக இந்த சுக்கிர பகவான் வருகிறார். அப்போ இந்த சுக்கிரன் என்பவர் உறவுக்கு என்ன காரகத்துவம்? இப்போ இன்னொரு விஷயம் என்ன செய்யணும்னா, இது காலையில் நான் தான் வந்து இந்த உலகத்தையே விடிய வைக்கிறேன்னு சொல்கிற அந்த ஒரு போலித்தனமான பகட்டுத்தனமான வருது இல்லையா? அப்போ ஒரு போலி பகட்டுக்கு சுக்கிரனே காரகம். அடுத்து சுக்கிரன் என்பது அழகு, கவர்ச்சி, நளினம், மென்மை எல்லாமே இந்த சுக்கிரனுடைய காரகத்துவத்தில் வந்து உறவு காரகத்துவத்தில், உயிர் காரகத்துவத்தில் மனைவி அப்படின்னா சுக்கிரன். மனைவினா சுக்கிரன். மூத்த சகோதரி சுக்கிரன். நம்முடைய மூத்த சகோதரியும் சுக்கிரன் தான். அதே மாதிரி அத்தை சுக்கிரன் தான். சாமி வணக்கம். இருக்கு, வாங்க வாங்க, உள்ள இருக்கு பாருங்க. இந்த வரேன். நம்ம அந்த ஒரு வருஷம் ஒரு லிங்க் அனுப்பிட்டு வரேன். சரி, அப்போ உறவு காரகத்துவத்தில் சுக்கிரன்னா மனைவின்னு அர்த்தம். பெண்கள் நம்ம கூட யாரெல்லாம் வேலை பார்க்குறாங்களோ அவர்கள் அத்தை சுக்கிரன் தான் காரகத்துவம். அப்போ சுக்கிரனுக்கு இவ்வளவு காரகத்துவத்தை நம்ம இந்த இடத்துல கொடுக்குறோம். பெண் வர்க்கத்தையும் காக்குறோம், மருமகளும் அதுக்குள்ளேயே வந்துடுவாங்க. அப்போ சுக்கிரனை பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவனுடைய வாழ்க்கை துணை எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரி, உடலில் வந்து சுக்கிரன் எந்த இடத்த அவர் பொறுப்பேற்றுக்கிறாருன்னா, சுக்கிரன் அப்படின்னு சொன்னாலே இந்த கன்னத்துக்கு தான் சுக்கிரன் காரகத்துவம். கண்ணுக்கு சூரியன், வலது கண்ணுக்கு சூரியன், இடது கண்ணுக்கு சந்திரன். அந்த கண்ணில் இருக்கக்கூடிய கண்மணி இருக்கு இல்லையா, அந்த கண்மணி வந்து சுக்கிரன் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ சுக்கிரனுக்கு வந்து கண்மணி அப்படிங்கிற அந்த உடல் உறுப்புகளில் மிக முக்கியம். அடுத்து உடலில் இருக்கக்கூடிய செக்ஸுவல் ஹார்மோன்ஸ், அதாவது பாலின உணர்வுகளை தூண்டக்கூடிய ஹார்மோன்ஸ்கள், சுரபிகள், இதெல்லாம் வந்து இந்த சுக்கிரனுடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துக்கு போடணும். அப்போ சுக்கிரன் அப்படிங்கிறது இங்கே நல்லா கவனிக்கணும். சுக்கிரன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சுக்கிரனுக்கு தாங்கக்கூடிய சக்தி உண்டு, எதையும் தாங்கிறது. சுக்கிரனுங்கிறது தங்குறது அல்லது தாங்கிறது. சுக்கிரனுங்கிற பெண் பிறந்தது ஒரு இடத்தில், ஆனால் அங்கே அவள் தங்குவது இல்லை, இன்னொரு இடத்தில் வந்து அவள் தங்குகிறாள். அங்கே தங்குறதுனால அவள் தாங்கக்கூடியவளாகவும் தங்கக்கூடியவளாக இருக்கிறாள். அந்த சுக்கிரனுக்கு எல்லா மனிதனுடைய கழிவு உறுப்புகள்லையும் கழிவு உறுப்புகள் எல்லாம் கழிவுகளை வெளியேற்றும். ஆனால்
பெண்ணாகப்பட்டவர்களாக மட்டும் ஆணினுடைய அந்த அதாவது ஆணினுடைய அந்த சுக்குலம் சுரணிதம், இந்த பெண்ணுடைய சுரணிதம் ரெண்டுக்குமே சுக்கிரனான் காரகத்துவம். இந்த ரெண்டுக்கையும் இந்த சுக்கிலமானது பெண்ணுடைய பெண்மைக்கு போன உடனே, பெண்ணுடைய கர்ப்பப்பைக்கு போனோடனே அது திரும்பாது, தங்கி விடுகிறது. தங்கி அது உயிரை உற்பத்தியாக்குறது. அதனால தங்கிறதுனால ஆணினுடைய இந்த சுக்கிரன், அந்த சுக்கிரன் என்ற அந்த உயிரணுக்களை உற்பத்தி யார் செய்கிறா அப்படின்னா செவ்வாய் என்ற எலும்பில் உள்ள மஜ்ஜை தான் உற்பத்தி செய்கிறது. இப்போ செவ்வாய் என்றால் ஆண் கிரகம், செவ்வாய் என்றால் சகோதர கிரகம். செவ்வாய் என்றால் யார் அப்படின்னா சகோதரன் மட்டுமல்ல, மைத்துனர். அது மட்டுமல்ல, அதாவது வீரம் பொருந்தியவர்கள், உடன்பிறப்புகள் கூட பிறந்த ஒரு மனைவியோட கூட பிறந்த ஆண்களையும் நாம் மைத்துனர் என்று சொல்கிறோம். ஆனால் இன்னொரு விஷயத்தை இங்கே நீங்கள் நல்லா கவனிக்கணும். இந்த நாத்தனார்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, ஒரு மனைவியுடைய கணவனுடைய சகோதரி நாத்தனார். நாத்தனார்னு என்ன அர்த்தம்னா, ஒரு இடத்துல நாத்தாகப்பட்டு இன்னொரு இடத்துல போய் பயிராக போகிறாங்க, அதனால தான் நாத்தினார். அப்படி தான் நம் முன்னோர்கள் வச்சுருக்காங்க அந்த வார்த்தைகள். இப்போ பாருங்கள், உடல் உறுப்புகளில் இப்படி சுக்கிரனுக்கு பொறுப்பு இருக்குது. செவ்வாய் எதோட இருக்குன்னா தசைக்கு பொறுத்தவன். நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய தசை, நம்முடைய வீரம் பொருந்திய அந்த தசைகளுக்கெல்லாம் ரத்தம் உடலில் ஓடுறது சந்திரன். அந்த ரத்தம் வெளியில் சிந்துச்சுன்னா அது வந்து செவ்வாயாக மாறுறது அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கணும். சரி, இப்போ நம்ம இதுக்கு வந்துடுவோம். சுக்கிரன்னா இடம் என்ன மாதிரி அப்படின்னா, இப்போ நல்லா பாருங்கள், தங்குறது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ தங்குறது அப்படின்னு சொன்னால் வீடு, பூமி அப்படின்னா செவ்வாய், நிலம்னா செவ்வாய், இடம்னா செவ்வாய். அதில் ஒரு வீடு கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், தங்குறதுக்கு, அது சுக்கிரன். எப்படி பெண்ணாகப்பட்டவள் தங்கி இருக்கிறாளோ அதே மாதிரி இந்த பங்களா மாதிரி நம்ம வீடு மாதிரி கட்டுறோம் அப்படின்னா சுக்கிரன் நல்லா இருந்தால் தான் அவனுக்கு வீடு அமையும். சுக்கிரனுடைய நட்சத்திரம் நன்றாக இருந்தால் தான் அவனுக்கு வீடு அமையும். செவ்வாயுடைய நட்சத்திரம் நன்றாக இருந்தால்தான், செவ்வாய் கிரகம் நன்றாக இருந்தால் தான் நிலபுலங்கள் நன்றாக அமையும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கணும். சகோதரன் அர்த்தம்னா சக உதிரம், நம்முடைய உதிரம், நம்முடைய ரத்தம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல வீடு, நம்மளை யாரெல்லாம் தாங்குகிறார்களோ, சுமக்கிறார்களோ, வாகனம், சொகுசான வாகனத்துக்கு இந்த சுக்கிரன் வந்து சொகுசான வாகனத்துக்கு காரணமாகிறார். கனரகமான வாகனத்துக்கு செவ்வாய் காரகமாகிறார். அதாவது நம்ம போகும்போதே நமக்கு ஒரு மதிப்பு மரியாதையோடு இருக்க பார்த்தீங்களா, அந்த சொகுசான வாகனம், அந்த வாகனத்துக்கு சுக்கிரன் பொறுப்பேற்றுறார். அப்போ மண் மனை வாகனங்கள் எல்லாம் இந்த சுக்கிரனுடைய கண்ட்ரோலில் வந்துடுது. அது நிலமாக இருக்கிற வரைக்குத்தான். அப்போ இந்த இயந்திரங்கள் அதெல்லாம் செவ்வாய்க்கு வந்துடுது. இப்போ நம்ம வந்துடுவோம். இந்த இந்த சுக்கிரனை பொறுத்தவரையில் சுக்கிரனுங்கிறது நன்றாக இருக்க வேண்டும். சுக்கிரனுங்கிற அந்த கிரகம் சுவையில் வந்து புளிப்பு சுவைக்கு உரிய கிரகம். புளிப்புங்கிற அந்த தன்மை யாரையுமே எச்சி ஊற வச்சிரும். சுக்கிரனுங்கிற கிரகத்தை பாருங்கள், ஜொல்லு வடிய வச்சிரும். ஊறுகாய், மாங்காய், நெல்லிக்காய் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு எச்சி ஊறும். அதனால தான் சுக்கிரன். ஒரு அப்பத்தா, ஒரு வயசான அப்பத்தா சொல்லுது, மாங்காவை பார்த்த கண்ணும் மாமை மகளை பார்த்த கையும் சும்மா இருக்காது, தொட்டு பார்க்கணும் அப்படின்னு பார்க்குமா. அப்போ இந்த மாங்காய் அந்த 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 சுவை சுக்கிரனுக்கு உண்டு. இயற்கை இனிப்பு இருக்கு இல்லையா, அந்த இயற்கை இனிப்புக்கும் இந்த சுக்கிரன் தான் காரணம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கணும். அப்போ அழகு, கவர்ச்சி, கலைக்கு காரகம். ஒரு கலை இருக்குன்னா அந்த கவர்ச்சி கலனியமாக இருக்குது அப்படின்னால இந்த சுக்கிரன் தான் காரணம். கலையின் மேல் ஆர்வம், ஆடம்பரம். இப்போ மேக்கப்புன்னு சொல்கிறோம்ல, இப்போ சினிமா நடிகர்களுக்கு சுக்கிரன் தான் காரணம்.
பெண் என்றாலே சுக்கிரன் தான் காரகம். இவங்கெல்லாம் இந்த மேக்கப் போடுறதுல தன்னை அழகுபடுத்திக் கொள்வது, இயற்கையின் அழகை விட செயற்கை அழகுக்கு அதிக முக்கியத்துவம். அப்போ மேக்கப் திங்ஸ்க்கு என்னென்ன இருக்குது? இன்றைக்கி பியூட்டி பார்லர் இருக்குது, மேக்கப் திங்ஸ் இருக்குது, அதே மாதிரி செண்டு, வாசனை திரவியங்கள், இது எல்லாமே இதுக்குள்ளே வருது. அலங்காரம் என்னென்ன பண்ணுறோமோ அது எல்லாம் வந்து. காதல் என்றாலே சுக்கிரன் தான். காதலுக்கு சுக்கிரன் தான் காரகம். அதாவது சுக்கிரன் எப்படி இருக்கும்னா பயந்த சுபாவம் இருக்கும், வெக்கப்படும். சுக்கிரன் வந்து வெக்கப்படும். அடுத்து அமைதியான தோற்றம், மௌனமாகவும் இருக்கும். சுக்கிரன் என்பது மௌனமானது நிலையிலும் இருக்கும், வெக்கப்படும். அப்போ இந்த சுக்கிரனை நம்ம பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நகை ஒரு பொருளாக, தங்கம்ங்கிறது குருவாக இருந்தால் அதை நகையாக செஞ்சு ஆபரணங்களாக, அதாவது இந்த போலி நகையெல்லாம் இருக்கு இல்லையா, டூப்ளிகேட் நகையெல்லாம், அதெல்லாம் அந்த சுக்கிரனுக்குள்ளே தான் வருது. திரைப்பட நடிகர்கள், கலைஞர்கள், இசை, எதுக்கெல்லாம் நம்முடைய மனதை பறிகொடுக்கிறோமோ, பாடல்கள், இசை, பாடல், நாடகம், நடிப்பு, சீரியல், இதெல்லாம் பாருங்கள், நம்மளை மயக்கி வைத்திருக்கிறது எது இருக்கிறதோ அதெல்லாம் சுக்கிரனுடைய கண்ட்ரோலில் வந்துடுது. அப்போ நம்ம அது கூட அடிமையாயிடுறோம். அதை விட்டு நம்மளை பிரிக்க முடியாத அளவுக்கு அது வந்து விடுகிறது. ஒரு பாட்டு பாடுறோம், அந்த பாட்டு இருக்குது, பாடல் இருக்குது, அந்த பாட்டு கூட நம்மளே போவோம். திரைப்பட நடிகர்களை கண்டோன்னா நமக்கு ஒரு பாஸ், ஏதோ நம்மளே அவர்களோட உறவினர்கள் போல, அந்த மாதிரி. அடுத்து வந்து இந்த சுக்கிரனுக்கு தொழில் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா, அழகு நிலையங்கள், அழகு ஆடம்பரமான பொருட்கள் உற்பத்தி செய்கிறது, பூக்கடை, செந்து கடை, சினிமா, திரைப்படங்கள், ஸ்வீட் ஸ்டால், அடுத்து ஆட்டோமொபைல்ஸ். வைரத்துக்கு இந்த சுக்கிரன் தான் காரணம். வைரம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா விலை மதிப்புள்ளது. வைரம்ங்கிறது விலை மதிப்புள்ளது. அப்போ சுக்கிரன் அப்படின்னாலே அதிகமான லக்ஸூரியானது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து பல ரசங்கள், பழங்கள் ரசமாக்கி கடை வச்சுருக்காங்க இல்லையா, விலை உயர்ந்த மதுக்கள், இதெல்லாம் அந்த சுக்கிரனுக்கு வந்து. அதாவது வெள்ளை நிறத்துக்கு சுக்கிரன் தான் காரணம். அந்த வெண்மை, ஏன்னா இந்த சுக்கிரன் பியூர் ஒயிட் அப்படின்னு சொல்கிறோம், பியூர் ஒயிட் அப்படின்னு சொல்கிறோம். செவ்வாய் என்பது சிவப்பு அப்படின்னு அர்த்தம், செவ்வாய் என்பது சிவப்பானது அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த சுக்கிரனை பொறுத்தவரையில் நம்ம பார்க்கும்போது நமக்கே மனதை பறிகொடுப்பதாக இருக்கும், நாம் அதுக்குள்ளே அடங்கி விடுகிறோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரி, இந்த சுக்கிரன் வந்து பாதிக்கப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க. சுக்கிரன்னா கர்ப்பப்பைன்னு அர்த்தம். இப்போ நல்லா நம்ம சொன்னோம்னா, காலபுருஷனுக்கு 7ஆம் இடம் சிறுநீரகமும் கர்ப்பப்பையும், காலபுருஷனுக்கு 1ஆம் இடம் தலை அல்லது மூளை. ஆண் சிந்தித்து சிந்தனையின் வழியில் தான் அவனுக்கு நோய் வருகிறது, பெண்ணுக்கு கர்ப்பப்பை சிறுநீரில் தான் நோய் உற்பத்தி ஆகிறது. பெண்ணுக்கு நோய் உற்பத்தியே சிறுநீரகமும் கர்ப்பப்பையில் தான் பிரச்சனை. இதுதான் அடிப்படையான தத்துவம். அப்போ கர்ப்பப்பை அப்படின்னு சொன்னால் சுக்கிரன் அப்படின்னு இந்த இடத்துல ஐயா இன்னொரு முறை சொல்லுங்க ஐயா. அதாவது ஆணுக்கு வந்து காலபுருஷனில் 1ஆம் இடம் மூளையாக இருப்பதனால் அவன் சிந்தனையில் தான் அவனுக்கு நோய் உற்பத்தி ஆகிறது. கண்டதை சிந்தித்து இதை இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு தலையை சிந்தித்து மூளையில் நரம்பு, அதில் தான் அவனுக்கு நோய் வருகிறது. பெண்ணுக்கு கர்ப்பப்பையிலையும் யூரினல் பிளாடரில் தான் அவளுக்கு நோய் உற்பத்தி ஆகிறது. பெண்ணுக்கு வயிற்று வலி, கர்ப்பப்பையில் நோய் உற்பத்திக்கே காரகம் காலபுருஷன் 7ஆம் வீடு. இப்போ புரியுதாயா? காலபுருஷன் 7ஆம் வீடு வந்து பெண்ணினுடைய தலை. அப்போ அங்கே யாராவது ஒருத்தர் மைக்கை அதை ஆன் பண்ணி எந்த கிரகம் உச்சம் வருது சொல்லுங்கயா?
சனி உச்சம் வருதுங்க. சனி உச்சம் பெறதுனால தான் பெண்கள் வந்து தலையில முடிய வளர்க்குறாங்க. ஆமையா. ஆணுக்கு தலையில முடி தேவையில்லை, அங்க நீசம் இருக்கிறது. சூரியன் இருக்கிறதுனால கிரீடம் தலப்பா கட்டியிருக்கான். ஆமையா. பார்த்திருக்கீங்களா? அப்ப தலையிலேயோ முகத்திலேயோ முடி வச்சா ஆணுக்கு வறுமை வந்துவிடும். அந்த காலத்தில் வந்து ஒரு குழந்தை, ஒரு பெண் கர்ப்பமாகிவிட்டால் அந்த குழந்தை 7 மாதம் வந்துருச்சுன்னா அந்த குழந்தை பிறப்பு எடுக்கும் வரை ஆண் மகன் சவரம் பண்ணுவதில்லை, முடி வெட்டுவதில்லை. தெரியுமா? ஆமாயா. அது ஏன்? அப்படின்னா ஏன்னா முடியை வெட்டி அழகுபடுத்திட்டான்னா பொண்டாட்டி வீட்டுக்கு மாமியார் வீட்டுக்கு அனுப்பிட்டான். இவன் அழகுபடுத்திட்டா வேற ஆட்கள் மேலே மோகம் இவன் மேலே வந்துடும் அப்படிங்கிறதுக்காக இவன் அந்த துர்க்கம், அந்த வறுமை, அந்த நினச்சிக்கிட்டு தெய்வத்தின் மேலே ஒரு காணிக்கையை வச்சு, குலதெய்வத்தின் மேலே வச்சு ஒரு விரதம் இருப்பதற்காக செய்யப்பட்ட ஒரு சடங்கு. புரியுதா ஐயா? ஐயா புரியுது ஐயா. ஒரு சின்ன சந்தேகம் ஐயா. இப்ப பெண்களுக்கு மாத்திரம் தான் இன்னைக்கு சிகை இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த காலத்துல ஆண்களுமே தானே ஐயா வச்சிருந்தாங்க சிகை. அப்ப அந்த காலத்தில் இருந்த ஆண்கள் வந்து சிகை வைத்திருந்தார்கள். ஆண்கள் வந்து பெண்கள் மாதிரி எல்லா வேலையும் பார்த்தாங்க. சமைச்சாக பார்த்திருக்கீங்களா? ஆமாய்யா ஆமாய்யா. மடப்பள்ளி உண்டுயா. எல்லாருமே சமையல்ல பார்த்தாங்க. எல்லா வேலையும் அவங்க பார்த்தாங்க. கோலம் போட்டாங்க. எல்லா வேலையும் பங்கெடுத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு எடுக்கிறாங்களா? இல்லை. மிகப்பெரிய சமையல்காரர் தானங்கய்யா. நலன் சக்கரவர்த்தியே கைதேர்ந்த சமையல்காரன் தானங்க. ஆமா, இன்னைக்கு கல்யாணத்துல எல்லாத்துக்குமே சமைக்கிறதே ஆண்கள் தானேங்க. ஆண்கள் தான் சமைக்கிறாங்க. அப்ப ஏன் சமைக்கிறாங்கன்னா பெண்ணுடைய உடம்பு வந்து நளினமானது, பெரிய பொருளை தூக்குனா கர்ப்பப்பை இறங்கி விடும். அதனால பெரிய பெரிய அண்டாவெல்லாம் இறக்கக்கூடாது. ஐயா கேக்குதுங்கய்யா? சுமையை தூக்கக்கூடாது. அவங்க புரியுதா? கடினமான வேலைகளுக்கு அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அவர்களுக்கு ஒரு பொக்கிஷம் என்ன இருக்கு? கர்ப்பப்பை இருக்கு. அது வந்து அவர்கள் தாங்கி, அது இந்த குடும்பத்துக்காக வந்த ஒரு பை. புரியுதா? ஏன் சமைக்கிறாங்கன்னு புரியுது. அதை தூக்க முடியுமா அண்டாவை? ஓகே ஐயா, வணக்கம். 10 பேர் வரை பெண்கள், 10 பேருக்கு மேல போச்சுன்னா ஆண்கள். ஓகே. எஸ். ஃபேஷன் டெக்னாலஜி அப்படின்னு வந்தா, ஃபேஷன் டெக்னாலஜின்னு வந்தா சுக்கிரனுடைய கண்ட்ரோல்ல இருக்குன்னு அர்த்தம். ஃபேஷியல் லெதர் டெக்னாலஜி அப்படின்னு வந்துட்டு அழகுபடுத்தக்கூடிய எல்லாமே யாருடைய கண்ட்ரோலுக்கு வந்துடுது? சுக்கிரனுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடுது. துணி கடை சுக்கிரனுடைய கடை கண்ட்ரோலுக்கு வந்துடுது. ஏன்னா அவர்கள் திருப்தி அடைவதில்லை. பெண்கள் எப்படி திருப்தி எளிதில் அடைவதில்லை. அது ஆசை அவர்களுக்கு அதிகம். சுக்கிரனுக்கு வந்து ஆசை, விருப்பம் அப்படின்னு அர்த்தம். இப்போ புரியுதாயா? ஒரு சந்தேகம் கேளுங்க. எல்லா பெண்களுமே அப்படி ஆசையில இருக்கிறது இல்லைங்க. எக்ஸெப்ஷன்ஸ் இருப்பாங்க. பெண்கள்னாலே என்ன அர்த்தம்னா பேணிக்காத்தல். அதாவது எப்படின்னா பேணிக்காத்தல். அந்த குடும்பத்தை கட்டி காக்கிற ஆசை யார்கிட்ட இருக்கும்? பெண்கள்கிட்ட தான் இருக்கும். அந்த குடும்பத்தில் ஒரு சின்ன எது நடந்தாலும் சரி, அந்த குழந்தைக்கு எல்லாத்துக்குமே ஆசைப்பட்டு வளர்க்குறவ யாரு? பெண். புருஷனுக்கும் ஆசைப்படுறா, குழந்தைக்கு ஆசைப்படுறா, மாமியார், மாமனார், நாத்தனார் எல்லாருக்குமே வாக்கப்பட்டது மாதிரி தானே. ஆமாம், பேணி காத்தல் பெண்ணு. வணக்கம் ஐயா. வணக்கம். ஒரு சின்ன வேண்டுகோள். அதாவது பெண்ணுன்னா அதாவது பொறுமையின் சிகரம் பெண்ணு தாங்கய்யா. அதுக்கு காரணம் வந்து சுக்கிரன் தான்.
அப்போ குடும்பத்தை கட்டி காக்கிறது மட்டும் அது ஒரு சிறந்த ஒரு ஆசை. பெண் என்ற ஆசை வேற ஒரே ஒரு காரணத்துக்கு அந்த ஆசையை மறைமுகமா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையான ஆசை என்னன்னா, ஒரு பெண் தன் குடும்பத்தை பேணி காப்பதும், தன் குழந்தையை காப்பதும், தன் கணவனை காப்பதும், சுற்றத்தாரை காப்பதற்கு தகுதியுள்ள பெண் யாருன்னா பெண் ஒருத்தி தான். அவதான் சுக்கிரன். சரியாங்கய்யா? கண்டிப்பா. இப்ப பாருங்க, சுக்கிரன்னா என்ன தெய்வம் சொல்லுங்கம்மா. மகாலட்சுமி. சரி, மகாலட்சுமிங்கிறது காலபுருஷனுக்கு எத்தனாம் இடத்துல உச்சமடையுது? 12ஆம் இடம். மீனத்துல 12ஆம் இடத்துல ஐயா. 12ஆம் இடங்கிறது நமக்கு எத்தனாவது பாவம்? பாதமா? பாதம். பாதம். ஆ, பாதமா? பாதத்தில் தானே உச்சமடையுது. அங்க வந்து நீசமடைகிறது யாரு? புதன். புதன்ங்கிறது மகாவிஷ்ணு தானே. ஆமா. அந்த மகாவிஷ்ணுடைய பாதத்தை பிடிச்சு தானே இவ உட்கார்ந்துருக்கா ஆத்தா. ஆமாங்க. அப்ப இந்த குடும்பத்துக்கு வந்து இந்த பாதத்தை, இந்த குடும்பத்தை பேணி காக்கக்கூடிய அந்த இந்த கடைசி நிலை, கடைசியில் தூங்குறது, முதல்ல எந்திக்கிறது, எல்லா பொறுப்பும் யாருடைய கண்ட்ரோலில் இருக்கு? சுக்கிரனுடைய கண்ட்ரோலில் தான். பெண்ணுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. சுக்கிரனுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கு. அப்போ மகாலட்சுமி அவள்னா அர்த்தம். பெண் தெய்வத்தை பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, சுக்கிரன்னா மகாலட்சுமின்னு கொடுத்துட்டான். இப்போ பாருங்க, பெண்ணுக்கு லட்சுமியை கொடுத்தாங்களா இல்லையா? ஆமாங்க. லட்சுமி. சரி, ஆணுக்கு இது இது கல்விக்கு செல்வத்துக்கு வந்து லட்சுமி. சரஸ்வதி. சரஸ்வதி வந்து உட்கார்ந்து இருக்கும் போது கால் மேல காலை போட்டு உட்கார்ந்துருக்கும், பார்த்திருக்கீங்களா? அது ஏன்? ஒரு கௌரவம், ஆணவம். நம்ம படிச்சுட்டோமா? என்னது? கெத்து. கெத்து, கர்வம். ஆனா இவ எப்படி உட்கார்ந்துருக்கா ஆத்தா? மகாலட்சுமி பவ்யமா. அப்ப யார் ஒருவன் செல்வத்தை அடக்கத்தோடு ஒடுக்கத்தோடு அந்த சுக்கிரனை பிடிச்சு வச்சுக்கிறானோ, கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்கிறானோ, அவனுக்கு மட்டும்தான் அந்த சுக்கிரம் கைவல்யம் ஆகுமே தவிர, தாம்பிகமா இருக்கிறவனுக்கு கல்வல்யமாகாது, கைவல்யமாகாது. சரியான கருத்தையா. ஏன்னா அதுக்கு செல்வம்னு தான் பேர் வச்சிருக்கான், இருப்பம்னு வைக்கல. செல்வம். நான் போயிட்டே இருப்பேன், என்னை எவன் பார்க்குறானோ அவன்கிட்ட போயிடுவேன் அப்படின்னு வச்சிருக்காங்க. சரி, இப்போ செவ்வாய், இப்போ சுக்கிரனை பார்த்துட்டோம். இப்போ செவ்வாயை பற்றி அப்படி ரெண்டு தொடர்ச்சியாக பார்த்துருவோம். செவ்வாய் அப்படின்னா பூமிகாரகன் சொன்னோம், சகோதரகாரகன் சொன்னோம், சக உதரகாரகன் சொன்னோம். அப்புறம் உறவுகளில் வந்து கலத்திரக்காரகன், பெண்ணுக்கு வந்து கலத்திரகாரகன், உடன் பிறந்தவர்கள், ஜாதகர் அப்படின்லாம் சொல்கிறோம் இந்த செவ்வாயை. சரி, உடல் உறுப்புகளில் செவ்வாய் வந்து என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம், உள்ளே இருக்கிற ரத்தம் வெளியே சிந்துச்சுன்னா அதுக்கு செவ்வாய் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பல்லு செவ்வாயின்னு அர்த்தம். புருவம் வந்து செவ்வாய். இந்த புருவம் வந்து செவ்வாய். இந்த புருவத்தை எடுத்துட்டு அடையாளம் தெரியாது, தெரியுமாயா? ஒரு தெளிவா இருக்காது. அப்ப இந்த புருவம் வந்து செவ்வாய். அப்ப இந்த புருவம் என்பதுதான் வீரத்துக்கும், அப்ப வில்லு என்ற அந்த வில்லு மாதிரி இருக்கா இல்லையா? ஒரு சிலருக்கு புருவம் பெருசா இருக்கும், அவன் தீர்க்கமான முடிவெடுப்பவனாக இருப்பான் அப்படின்னு அர்த்தம். அடர்த்தியாக இருக்கும். அடுத்து பாருங்க, இந்த செவ்வாய் வந்து இந்த மூக்குக்குள்ள இருக்கிற தண்டுவடை இருக்கு இல்லையா? மூக்கு வந்து குரு, இந்த மூக்குக்குள்ள இருக்கிற தண்டுவடை வந்து செவ்வாய் அப்படின்னு நம்ம எடுத்தோம். செவ்வாய் அவ்வளவு முக்கியமானது. பல்லு வந்து செவ்வாய், நாக்கு வந்து புதன், வாய் வந்து ராகு அப்படின்னு எடுத்துக்கணும். சரி, இப்ப தெய்வத்துல செவ்வாய் எந்த தெய்வத்தை சொல்றோம்யா? முருகன். ஆண் ராசியில் செவ்வாய் இருந்தால் முருகன்,
பெண் ராசியில் செவ்வாய் இருந்தால் துர்க்கை. மலை மேல் இருக்கிற முருகன் இருக்கிறதுனால தான் மேசராசி மலையா. ஆமாங்க சார். அதே இதில் புதன் வீட்டில் போய் புதன் ஆண் ராசியில் போய் குரு இருந்தானா பழமுதிர் சோலை முருகன், பழமுதிர் சோலை முருகன் அப்படின்னு சொல்லணும். அப்போ முருகன் என்ற அந்த சக்தி வந்து இது கொடுத்துருது. சரி, இந்த செவ்வாய்ங்கிறது எப்படிப்பட்ட கிரகம் அப்படின்னா தைரியம், தைரியம், விடாமுயற்சி, ஒரு லட்சியம். எப்பயுமே செவ்வாய் வந்து ஒரு லட்சியத்தோடு இருக்கும். ஏன்னா சதைக்கு காரகன். இந்த உடம்பில் இருக்கக்கூடிய மசில்ஸ்க்கு யார் காரகன் அப்படின்னா செவ்வாய் தான். அப்போ செவ்வாய்ங்கிறது ஒரு கட்டுமஸ்தமான உடம்பு, ஒரு கட்டான உடம்பு அப்படின்னா. பிடிவாதம், செவ்வாய் என்றாலே பிடிவாதம், சொத்து, பூமி, வாகனம், கனரக வாகனம், இயந்திரம், கூர்மையான ஆயுதங்கள். செவ்வாய் அப்படின்னா கூர்மையான ஆயுதங்கள். செவ்வாய்னா என்ன அர்த்தம்னா பாதுகாப்பு அப்படின்னு அர்த்தம். செவ்வாய் ஆயுதம் வச்சு ஒரு ஆள் துப்பாக்கி, கத்தி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. எதுக்கு வச்சுருந்தாங்க? பாதுகாப்புக்கு தான். அப்போ காவக்காரன், மிலிட்ரி மேன், போலீஸு இவங்கெல்லாம் யார்? பாதுகாக்கிறவங்க தானே. சந்திரமன் மீட் போடுங்கம்மா அப்படின்னு அர்த்தம். இந்த செவ்வாய்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அவசரம் இருக்கும். செவ்வாய் எப்போதுமே அவசரமாக இருக்கும். சுக்கிரன் அப்படி இல்லை, நிதானமாக இருக்கும். சுக்கிரன் வந்து நிதானமாக இருக்கும். இது வந்து கர்வமாக இருக்கும், ஆணவமாக இருக்கும், சுதந்திரமாக இருக்கணும்னு நினைக்கிறது செவ்வாய். சுக்கிரன் சுதந்திரமாக இருக்காது, பகிர்ந்து கொடுக்கும். இடத்துக்கு தகுந்தாப்புல அது தன்னை மாற்றி கொள்ளும். சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல அந்த சுக்கிரன் தன்னை வந்து வெளிப்படுத்தி கொள்ளும் அப்படின்னு எடுத்துக்கொள்ளணும். அகங்காரம் இருக்கும் செவ்வாய்க்கு, அகங்காரம் இருக்கும். ஆனால் சுறுசுறுப்பு, வேகம் இருக்கும். வேகமாக செய்யணும்னு செவ்வாய் நினச்சிக்கிட்டே இருக்கும். செவ்வாய்னா கூர்மையான ஆயுதம் வச்சுருந்தா சண்டை வருமா, சச்சரவு வருமா, கலகம், போராட்டம். அப்போ செவ்வாய் என்றால் வீரனும் செவ்வாய் தான், தீவிரவாதியும் விரோதிகளும் அதுவும் செவ்வாய் தான். யாரெல்லாம் ரத்தத்தை சிந்த வைக்கிறாங்களோ அவர்கள் எல்லாமே இந்த செவ்வாயினுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடுது. அப்போ உணர்ச்சி வசப்படுறது, ஆத்திரப்படுறது, செலவாளிகள், தடை செய்கிறது, பிரிவினை செய்கிறது, இது எல்லாமே செவ்வாய்க்கு கைவந்த கலை. செவ்வாய் அப்படின்னாலே எதையுமே கண்டுக்கிறாரு. இப்போ மிலிட்ரி மேன் ஒருத்தர் வந்து ஒரு பேங்கில் இருக்கார் அப்படின்னா சொந்த பந்தத்தை பார்ப்பாரா அவரே? ஒரு மிலிட்ரி மேன் ஒரு எல்லையில் இருக்கார், ஒரு போலீஸ்கார் இருந்தார், இவர் நம்ம சொந்தக்காரர், இவர் நல்லவர் கெட்டவரெல்லாம் பார்ப்பாரா? பார்க்க மாட்டார். அவருக்கு தேவை என்னானது? டியூட்டி, ஒரே வேலை தான், பாதுகாப்பு. சுக்கிரன் அப்படி இல்லை, அரவணைப்பு, அன்பு, நேசம். செவ்வாய் கிட்ட எதை எதிர்பார்க்க முடியாது? கண்டிப்பு தான் இருக்கும். செவ்வாய் கிட்ட எப்பயுமே கடிக்கும். செவ்வாய் என்ன செய்யும்? கடிச்சிடும். மிஷின் இது. செவ்வாய்ங்கிறது இயந்திரம் அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்து செவ்வாய் வந்து அறுவை சிகிச்சை செய்கிற டாக்டர்லாம் செவ்வாயினுடைய கண்ட்ரோலில் வந்துடுவாங்க. போலீஸ்காரங்க, யாரெல்லாம் இரும்பு பொருள்களை, தச்சரு, கொல்லரு, மெக்கானிக்கு, பார்பரு, இவர்களெல்லாம் இந்த செவ்வாயினுடைய கண்ட்ரோல். குயவர்கள், தீயணைப்புத்துறை, இவர்கள் எல்லாமே இந்த தொழிலில் வந்துடுவாங்க. அதாவது சீருடை பணியாளர்கள், இதெல்லாம் வந்துடுது. நெருப்பில் செய்யக்கூடிய தொழில், இப்போ சமயக்காரங்க, டிரைவரு, இவங்கெல்லாம் நெருப்பு மிஷினில் வேலை பார்க்குறவங்க எல்லாரும் வந்துடுவாங்க. அதனால் மிஷினரிஸ் எல்லாமே இந்த செவ்வாயினுடைய கண்ட்ரோலில் வந்துடுறாங்க. ஒரு பேக்கரியில் வேலை பார்க்குறதுக்கும் ஒரு கனரக தொழில் இயந்திரத்தில் வேலை பார்க்குறதுக்கு வித்தியாசம் இருக்கும். கையில் சூடுபடுறது, கையில் நெருப்பு படுறது, கையில் அடிபடுறது, இது எல்லாமே செவ்வாயினுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ செவ்வாய் என்றால் இவ்வளவு. செவ்வாய்ங்கிறது முருகபெருமான்னு சொன்னோம். முருகன் கையில் என்ன ஆயுதம் இருக்கியா?
வேல் வேல் இருக்குயா, வேல் இருக்கு. அப்போ கூர்மையான ஆயுதங்களை இப்போ உள்ள யாரு? அவர்தான் யா, முருகன் தான். முருகன். சரி, செவ்வாய்ங்கிறது சிவப்பு நிறத்துக்குரியவர். செவ்வாய்ங்கிறது சிவப்பு நிறம். பவளத்துக்கு, அப்போ பவளம் அப்படிங்கிறதுக்கும் செவ்வாய் தான் காரணம். அப்போ செவ்வாய்ங்கிறது இவ்வளோ விஷயங்களை நம்ம பார்க்குறோம். அப்போ செவ்வாய்ங்கிறதையும் இந்த சுக்கிரனையும் இது பார்த்துட்டோம். இது வரைக்கும் இந்த காரகத்துவத்தில் ஏதாவது டவுட் இருக்கா? செங்கல் சூளை வச்சுருக்காங்க இல்லையா, பல் மருத்துவர்கள் செங்கை சூளை வைக்கிறது, எதாவது நெருப்பு வச்சுருக்காங்களோ அந்த இடத்துல எல்லாம் யார் இருப்பா? இப்போ ஒரு கட்டடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஸ்ட்ராங்கான கட்டடம் இருந்துச்சுன்னா அது செவ்வாய். செங்கல், மண், ஜல்லி இது எல்லாம் செவ்வாய். ஆனால் அது சொகுத்தா தூக்கி ஒரு கட்டடம், ஒரு வீட்டில் செவ்வாய் நல்லா இருந்துச்சுன்னா, 4ஆம் பாவத்தை செவ்வாய் வச்சுருந்தா அவன் கட்டடம் ஸ்ட்ராங்காக இருக்கும். சுக்கிரன் வச்சுருந்தா அவன் வீட்டு எப்படி இருக்கும்? சொகுசான வீடாக இருக்கும். புரியுதாயா? புரியுது. சரி, அப்போ செவ்வாய்க்கு பிடிவாதம் இருக்குமா? செவ்வாய்ங்கிறது ஒரு பிடிவாதமாக இருக்குமா? வேகமாக இருக்குமா? தைரியம் இருக்குமா? தைரியம் இருக்கிற இடத்துல ஆட்டோமேட்டிக்காக பிடிவாதம் வந்துடும். கண்டிப்பாக வந்து. சரி, இப்போ நம்ம வந்துடுவோம். 1ஆம் பாவத்திற்கு செவ்வாய் பொறுப்பேற்றுட்டாருன்னு வச்சுக்கோங்க. 1ஆம் பாவத்துக்கு செவ்வாய் பொறுப்பேற்றுட்டார். அவருடைய குணம் எப்படி இருக்கும்? ஜாதகருடைய உடம்பு எப்படி இருக்கும்? உங்கோவியா இருப்பாரு, அதே சமயத்தில் உடல் கட்டு மஸ்தா இருக்குங்கய்யா. பார்த்தீங்களா? 1ஆம் பாவத்தில் இந்த இடத்துல உடல் வந்து அவருக்கு கட்டுமஸ்தான உடம்பு இருக்கும். அவர் சிந்தனை எப்படி இருக்கும்யா? 1ஆம் பாவம் சிந்தனை அதிவேகமானதாக இருக்கும். அதிவேகமாக சிந்திப்பார். தைரியமான சிந்தனையா இருக்குமா? துணிச்சலான சிந்தனையா இருக்குமா? அவருடைய சிந்திக்கிறது எல்லாமே வேகமாகவும் சிந்திக்கக்கூடியவராக இருப்பார், துணிச்சலாகவும் இருப்பார், தைரியமாக இருக்கும். ஆனால் அதே அந்த சுறுசுறுப்பாகவும் அவருடைய சிந்தனை எப்பயுமே உணர்ச்சி வசப்பட்டு அப்படி சிந்திப்பாருங்க அப்படின்னு எடுத்துப்பாருங்க. சரி, 2ஆம் பாவத்தில் செவ்வாய் இருந்தார்னு வச்சுக்கோங்க. அவர் எப்படி பேசுவார்யா? செவ்வாய் அப்படியே பேச்சு எப்படி இருக்கும்? அத்து போடுவாரு, குத்துறது மாதிரி இருக்குமா? இப்படி இப்ப பாருங்க, 2ஆம் இடத்தை செவ்வாய் சப்லாடா வந்து செவ்வாய் அந்த வீட்டை ஆதிக்கம் செலுத்தினால் அவர் எப்படி பேசுவாரு? சகோதரர்களேன்னு பேசுவாரு. எப்படி பேசுவாரு? புதனா இருந்தா நண்பர்களே, குருவா இருந்தா அண்ணன்மார்களே, பெரியோர்களே அப்படின்னு பேசுவார். சரி, செவ்வாய் 2ஆம் பாவத்திற்கு பொறுப்பேற்றுக்கிட்டாருன்னா எலும்பு கடிப்பாராம், பல்லு ஸ்ட்ராங்கா இருக்கும் இல்லையா? எப்பயுமே கடிக்கிறது ஆசைப்படுவார். சாப்பாடு வந்து நான்வெஜ் சாப்பிடுறதுல கெட்டிக்காரனா இருப்பாரா இல்லையா? அதிகமா விரும்பி சாப்பிடுவார். ஏதோ ஒரு நடிகர் ஒரு படத்துல அப்படி கடிச்சு உறிஞ்சுவானா இல்லையா? ராஜகிரண் சாப்பிடுற மாதிரி இருக்குமா இல்லையா? அப்ப 2ஆம் பாவத்திற்கு செவ்வாய் பொறுப்பேற்று விட்டால் அவர் எப்படி உணவை சாப்பிடுவாருன்னா இந்த மாதிரி தான் சாப்பிடுவார். நான்வெஜ் சாப்பிடுவார். அவருடைய பேச்சு பிடித்தா இருக்கும், வீரமான பேச்சாக இருக்கும் அப்படின்னு தான் எடுத்துக்கிறோம். எடுத்துக்கலாமா இல்லையா? சரி, சுக்கிரன் 1ஆம் வீட்டுக்கு பொறுப்பேற்றுட்டா எப்படி அவருடைய சிந்தனை இருக்கும்? அவருடைய உருவம் எப்படி இருக்கும்? ஜாதகர் எப்படி இருப்பாரு? மென்மையானவராக இருப்பார், கவர்ச்சியானவராக இருப்பாரா இல்லையா? ரசனையான ஆளு இல்லையா? அழகான ஆளு அப்படின்னு அர்த்தம்.
சரி, 2ஆம் பாவத்துக்கு சுக்கிரன் பொறுப்பேற்றுட்டாருன்னா எப்படி பேசுவார்? சாந்தமாக பேசுவார். ஆ, இனிமையா பேசுவார். இனிமையாக பேசுவார். இனிக்க பேசுவாரா இல்லையா? ஆமாய்யா. ஆ, அழகுபடுத்தி பேசுவாரா இல்லையா? ஆமாய்யா. ஆமா. வார்த்தை கேட்க ஆசையா இருக்கு, அவர் பேசுற கேட்க ஆசையா ஆ, அப்படியே சீனி பாகு மாதிரி இருக்குமா? மகிழ்ச்சியா பேசுவாங்க. 1ஆம் பாவத்துக்கு செவ்வாய் இருந்தால் திடமான சிந்திக்கக்கூடியவராக இருப்பார், உறுதியாக சிந்திக்கக்கூடியவராக இருப்பார், தைரியமான சிந்தனை உள்ளவராகவும் இருப்பார். எதையுமே உறுதியான. 2ஆம் பாவத்துக்கு செவ்வாய் இருந்தால் உறுதியாக சொல்லுவார் அப்படின்னு அர்த்தம். பேச்சில் ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாரா? பண்ணுவார், கண்டிப்பா பண்ணுவார். அவருக்கு வந்து பேச்சு தடித்த உதடெல்லாம் எப்படி இருக்கும்? தடித்தா இருக்கும். சுக்கிரன் வந்து 2ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருந்தால் உதடில் லிப்ஸ்டிக் போட்டிருப்பாங்களா பெண்ணா இருந்தா? கண்டிப்பா போடுவாங்க அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ செவ்வாய் வந்து 2ஆம் பாவத்தில் இருந்தால் அல்லது 1ஆம் பாவத்தில் செவ்வாய் இருந்தால் ஒரு கெட்டு போயிருந்தா வெட்டு தழும்பு இருக்குமா தலையில்? முகத்துல வெட்டு தழும்பு தலைபாகத்துல. 2ஆம் பாவத்தில் இருந்தால் முகத்தில் ஒரு வெட்டு தழும்பு இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். சுக்கிரன் 2ஆம் பாவத்தில் இருந்தால் முகம் அழகா இருக்குமா? வசீகரமாக இருக்குமா? பார்க்கவே லட்சணமா இருப்பாங்க. சரி, இப்போ நான் உங்களையே கேட்குறேன், 3ஆம் பாவத்திற்கு சுக்கிரன் பொறுப்பேற்றுக்கிறார். நான் தான் சப்ளாடியா, நான் தான் என் ஓனரு அப்படின்னு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. சுக்கிரன் வந்துட்டா அவர் மனசு எப்படியா இருக்கும்? எல்லாரையுமே மென்மையா அனுசரித்து கொண்டு போகக்கூடிய கர்மம் அந்த 3ஆம் பாவத்தில் இருக்கிற சுக்கிரன் செய்ய. 3ஆம் பாவத்தில் இருக்கிற சுக்கிரன் எப்படி இருப்பார்? மென்மையான குணத்தோட கொண்டு போவார், கூட்டி போவார். இன்னொரு விஷயத்தை பாருங்க, 3ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் சொகுசான பயணத்தை விரும்புவாரா? 3ஆம் பாவங்கிறது பயணமா? 3ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருக்கும்போது ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வந்த உடனே மனைவிங்கிறது சுக்கிரன் 3ஆம் பாவத்தில் இருந்தா வந்த உடனே தனி கொடுத்தனம் போகணும்னு சொல்லுவாரா இல்லையா? அன்னைக்கே வேற வீட பார்த்து தான் கல்யாணத்தையே பண்ணுவாங்க. என்னங்க இங்கே பார்த்தா உங்கள் அப்பா ஒரு மாதிரி இருக்காங்க, உங்கள் அண்ணன் ஒரு மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? 3ஆவது பாவத்துக்கு இப்படி ஒரு ஆழமான ஒரு அர்த்தம் இருக்குது. ஓகே ஓகே. 3ஆம் பாவம்ங்கிறது தனி குடித்தனம், 4ஆம் பாவம்ங்கிறது கூட்டு குடும்பம். இப்போ 3ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த பெண் 3ஆம் பாவங்கிறது என்னது? தைரியம், வீரியம். அந்த பெண் தைரியம் வீரியமா சொல்லுவாள்ல. 3ஆம் பாவம் அதே மாதிரி ஒரு ஆண்மகனுக்கு 3ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருந்தா அது கெட்டு போய் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, செல்லுல வந்து ஏப்படம் பார்ப்பானா? தேவையில்லாத கன்ஃபியூஷன் பெற வந்துடும். அவனுக்கு தொடர்பு பூரா எப்படி மெசேஜ் வரும்? ராங் மெசேஜ் தான் கிடைக்கும். கெட்டது வருமையா? வயதுக்கு மீறிய விஷயங்கள்லாம் அவன்கிட்ட வருமா இல்லையா? கண்டிப்பா வரும். அப்ப 3ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருக்கும்போது நீங்க என்ன சொல்லணும்? மகனே பார்த்துருக்கணும்னா சொல்லணுமா இல்லையா? கவலைக்கு அது பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். 4ஆம் பாவத்துக்கு சுக்கிரனா இருந்தா அந்த வீடு மனைவி பேர்ல இருக்குமா? கண்டிப்பா கண்டிப்பா இருக்கும். அப்ப வீடு வாங்கினா மனைவிக்கு சொத்து இருக்குமா? மனைவி சொத்தோட வருவாளா? வருவாங்க வருவாங்க. சொகுசான வாகனத்தை விரும்புவானா? சொகுசான வாகனத்தை விரும்புவான். நீங்க ஒரு இடத்துல 3ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருக்கும்போது சுக்கிரன் அவனுக்கு 3ஆம் பாவத்தை இயக்கும் போது நீங்க அந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா அவனுக்கு வண்டி வாகனங்கள் நிறைய வச்சிருக்கான்னு கேளுங்க, கல்யாணம் ஆகாது. ஏன்னா 5ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவத்தை கையில் வைத்திருப்பதனால் வேகமாக அவனுக்கு திருமணம் நடக்காது. அவனுக்கு ஆசை புற எதில் இருக்கும்? அப்ப சுக்கிரன்னா சுக்கிரன்னா ஈர்ப்புன்னு அர்த்தம். வார்த்தை இங்க பாருங்க, சுக்கிரன்னா ஈர்ப்புன்னு அர்த்தம். 4ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருந்தால் அவனுக்கு எது மேல ஈர்ப்பு இருக்கும்?
வாகனம் வாகனம் வண்டி வாங்கணும், அதே ஆடம்பர பொருள் வாங்குறதுக்கு அந்த மாதிரி ஆசை ஜாஸ்தி இருக்கும். பொருள் வீட்டு பொருள் மேலே அவனுடைய ஈர்ப்பு இருக்கும்னு அர்த்தம். சரி, 5ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருந்தால் என்ன ஆகும்? கண்டிப்பாக காதல் வரும். அவனுக்கு ஈர்ப்பு எங்கே இருக்கும்? குழந்தையின் மேல் ஈர்ப்பாக இருக்கும். 5ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருக்கும்போது அவனுக்கு என்ன குழந்தை பிறக்கும்? பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பெண் குழந்தை பிறக்கும். சரி, 4ஆம் பாவத்தில் செவ்வாய் பொறுப்பேற்றுக்கிட்டாருன்னா அவனுக்கு வீடு வந்து, வாகனம் வந்து, ஸ்ட்ராங்கான வாகனம், கனரக வாகனம், இதெல்லாம் அவனுக்கு யோகத்தை தரும். அவன் வீடு வந்து கல் வச்சு கட்டின ஸ்ட்ராங்கான வீடாக அமையும் அப்படின்னா. சரி, 5ஆம் பாவத்துக்கு செவ்வாய் இருந்தால் என்ன ஆகும்? ஆம்பளை குழந்தை பிறக்குமா? தைரியமான வீரியமான குழந்தையா இருக்குமா? லவ் பண்ணாலும் உறுதியாக லவ் பண்ணுவானா? ஆசைப்படுறது, இந்த இடத்துல லவ்னு சொல்லக்கூடாது, ஆசைப்படுவது, விருத்தப்படுவதெல்லாம் எப்படி இருக்கும்? உறுதியான விருப்பங்களை உடையவனாக இருப்பான். 5ஆம் பாவம்ங்கிறது அவனுடைய தனித்திறமை. 3ஆம் பாவம்ங்கிறது அவன் மனசு. 5ஆம் பாவம்ங்கிறது அவனுடைய ஆழ்மனம். அப்போ உறுதியான ஆழ்மனமாக இருக்கும் அப்படின்னு. அப்போ 5ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருக்கும்போது நீ யாராவது லவ் பண்ணீங்கன்னான்னு கேட்டீங்கன்னா ஆமாம் அப்படின்னு சொல்லுவான். சரி, இப்போ வந்துடுவான். 6ஆம் பாவத்துக்கு சுக்கிரன் பொறுப்பேற்றுறாரு. எப்படியா இருப்ப? உறுதியாகவும் மிகவும் போல்ட்டா இருப்பார். வேலையை விரும்பி செய்வார் ஐயா. வேலையும் விரும்பி செய்வார். வேலையின் மேல ஒரு ஈர்ப்பு இருக்குமா? கண்டிப்பா கண்டிப்பா. எளிமையான வேலையா இருக்குமா? பெண்களோட வேலை செய்வாரா? ஆமா. அந்த கலைநலயத்தோட வேலை செய்வாரா? செவ்வாய் இருந்தா விவசாயம் வேலை வைப்பாரா? மிஷினரியில் வேலை வைப்பாரா? இயந்திரத்தை வேலை வைப்பாரா? கரண்டில் வேலை வைப்பாரா? நிலவளங்களை வேலை வைப்பாரா? 6வது பாவத்துல செவ்வாய்க்கு நிறைய வேலைகள் அமைந்து விட்டது. ஆமா, இந்தியா சம்பந்தப்பட்ட வேலை நிறைய இருக்கு. சரி, 6ஆம் பாவத்தில் செவ்வாய் இருந்தால் சகோதரனுடைய வம்பு வழக்கு இருக்குமா? தாராளமா இருக்கும் ஐயா. சுக்கிரன் இருந்தால் மனைவியோட பிரிவு ஏற்படுமா? வாய்ப்பு இருக்கு. 6ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருந்தால் நோய் எதில் வரும்? பாலின உறுப்புகளில் நோய் வருமா? மர்ம உறுப்புல வருவியா? கிட்னியில் சுகர் வந்துருமா? கண்டிப்பா வரும். சுக்கிரன் இருந்தால் சுகர் வந்துடும். செவ்வாய் இருந்தால் ஐயா வணக்கம். இடையூறுக்கு மன்னிக்கணுங்கய்யா. 6ஆம் பாவங்கிறது நம்ம வயிறு செரிமானம் சார்ந்து வரனால அதை நம்ம சொல்லலாம் இல்லைங்க? வெரி குட். 6ஆம் பாவம் வந்து ஜீரண மண்டலம் இருக்கா, வயிறு இருக்கா, அங்க சுக்கிரன் போய் உட்காருதுன்னு வச்சுக்காங்க. அப்ப அந்த 6ஆம் பாவம் நோய் எதுல வரும்? அதுல இந்த சுக்கிரனுடைய அந்த இந்த டாக்டரே வந்துட்டாரு. அங்க இருக்கக்கூடிய சுக்கிரனை சுரக்கக்கூடிய சுக்கிரனுக்கு எந்த சுரப்பி அதிகமாக சுரக்கும்? இன்சுலின் சுரக்குமா? அப்போ அவங்களுக்கு அந்த ஜீரண கோளாறு கண்டிப்பாக வரும் இல்லையா அப்படின்னு இருக்கும். சரி, இதே மாதிரி 6ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருக்கணும், வேகமாக கல்யாணம் நடக்குமா? 7ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம் சிரமம் அப்படின்னு. சிரமமான திருமணம் என்பது சிரமத்தில் முடியும் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ 7ஆம் பாவத்திற்கு சுக்கிரன் பொறுப்பேற்றுட்டார். மனைவி எப்படிப்பட்டவளா இருப்பாங்க? நல்ல மென்மையான குணவதியா இருக்கும். புண்ணியவதி மாதிரி இருக்குமா? ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா. புண்ணியவதி அவ லட்சணமா இருப்பாங்களா? கவர்ச்சியா இருக்குமா? இருப்பாங்க. அழகா இருப்பாங்களா?
பணம். சுக்கிரன்னா பணம். சுக்கிரன்னா பணம். அப்போ பணக்கார பொண்ணா இருக்குமா? பணம் வச்சிருக்குமா? அப்படின்னா செவ்வாய் 7ஆம் வீட்டுக்கு பொறுப்பேற்றுட்டாருன்னா மனைவி எப்படி இருக்கும்? பிடிவாத குணம் ஜாஸ்தி இருக்கும். தைரியமான பொம்பளை, சண்டைக்காரி. 2ஆம் பாவம்லாம் தொடர்பாச்சுன்னா வாய் சண்டையில் வீரநடி ஆயிடுவாளா இல்லையா? அப்போ 7ஆம் பாவம்ங்கிறது சமுதாயம். அப்போ சமுதாய அங்கீகாரம். சுக்கிரன் 7ஆம் பாவத்துக்கு பொறுப்பேற்றுட்டா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் இவன் நிறைய தொடர்புகள் இருக்குமா? பெண்ணினமே அவனுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். செவ்வாய் இருந்தால் தைரியமான வீரியமான நண்பர்கள், லைஃப் பார்ட்னர்கள், பிஸ்னஸ் பார்ட்னர்கள்லாம் அமைவாங்கன்னு அர்த்தம். சரி, 8ஆம் பாவத்துக்கு வந்துடும். 8ஆம் பாவத்துக்கு சுக்கிரன் பொறுப்பேற்றுறாரு. இப்போ மனைவினால் என்ன வரப்போகுது? வலி, வேதனை, துன்பம். இவ தங்கத்தை சேர்க்க முடியுமா? பணத்தை சேர்க்க முடியுமா? விரயமாயிரும், கஷ்டப்படுவாங்க, வலி வேதனை வரும் அப்படின்னா ஐயா. ஓகே ஓகே. அப்போ சுக்கிரன்னா பெண்ணு. ஒருத்தனுக்கு 8ஆம் பாவத்தில் சுக்கிரனுக்கு 8ஆம் பாவத்தை பொறுப்பேற்றுறாரு. பெண்ணு விஷயத்தில் எப்படி இருக்கணும்னு சொல்லணும் நீங்கள்? பிரச்சனைகள் வரும், ஜாக்கிரதையாருன்னு சொல்லணும். ஜாக்கிரதையாரு அப்படின்னா 7ஆம் பாவத்தை தாண்டாதே. 7ஆம் பாவத்தை தாண்ட. ஐயா சொன்ன மாதிரி, மோகன் ஐயா சொன்ன மாதிரி 7ஆம் பாவத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிடமான. ஓகே ஓகே. 7ஆம் பாவத்தை 7ஆம் பாவத்தை கெட்டியா பிடிச்சிரு. 7ஆம் பாவத்தை பிடிச்சிரு. ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்க. 8ஆம் பாவத்து சுக்கிரனா வந்தா மனைவி கிட்ட கூட ஜாக்கிரதையா இருக்கணும் ஐயா. தூங்குறப்போ மனைவியே சுக்கிரனாம். மனைவியே போய் 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு. உட்கார்ந்துருக்குன்னா அங்க செவ்வாய் மாறான வாய்ப்பு இருக்கு. 8ஆம் இடத்துல சுக்கிரன் மனைவியா போய் அங்க உட்கார்ந்ததுனால மனைவி சாப்பிடும்போது தான் சண்டை போடுவாங்களா இல்லையா? ஓகே ஓகே. இவன் அந்த இவன்கிட்ட எப்ப சண்டை நடக்கும்? ஓ சரி, இது ஒரு நல்ல பாயிண்ட், நல்ல பாயிண்ட். ஓகே ஓகே. சாப்பாடு கொடுத்துக்கிட்டே என்ன செய்ய? என்னத்தை செஞ்சிட்டிய நீங்க? ஓகே ஓகே. என்னத்தை செஞ்சீங்க இது வரைக்கும்? என்னத்தை கொடுத்தீங்க? என்னத்தை பார்த்தீங்க? முடிஞ்சு வச்சு, கதையே முடிஞ்சு வச்சு. அப்பதானே சார் வேலை பேச நேரம் கிடைக்கும். அப்பதான் நேரமே கிடைக்கும். சரி, இதே 8ஆம் இடத்துல செவ்வாய் பொறுப்பேற்றுட்டார். 8ஆம் வீட்டின் சப்லாடாக, 8ஆம் வீட்டின் ஓனராக, 8ஆம் வீட்டை இயக்குறவராக செவ்வாய் வந்துட்டார். எப்படி இருப்பாங்க? 7ஆம் வீட்டுல இருக்கிறவங்க டேபிள்ல வச்சுட்டு கிளம்பிடுவாங்க. முதல்ல பக்கத்துல இருக்க மாட்டாங்க. இப்போ 8ஆம் வீட்டுக்கு செவ்வாய் வந்தோடனே இவன் சகோதரனோட எப்படி இருக்கணும்? கவனமா ஜாக்கிரதையா இருக்கணும். எப்போ வேணாலும் முட்டிக்கும். மைத்தனரோட எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். போலீஸ்காரங்கிட்ட எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். 8ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்து 4, 8, 12ஓட செவ்வாய் ராகு சம்பந்தப்பட்டு இருந்தா வாகனத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். விபத்துகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. நிலபுலங்கள்ல பிரச்சனை உண்டு அப்படின்னா. சரி, 8ஆம் பாவம்ங்கிறது இவனுக்கு எட்டாத பாவம். இவனுக்கு இன்னொரு விஷயம் ஐயா, இன்னொரு விஷயம் 8ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருந்தா இவன் சம்பாதிக்கிற பணத்தை மனைவிகிட்ட கொடுத்துறணும் ஐயா. ஓகே ஓகே. அப்படி கொஞ்சம் விளக்குங்க ஐயா. 8ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருந்தால் 7ஆம் பாவத்துக்கு 2ஆம் பாவமாக இருக்கிறதுல மனைவி பாதுகாப்பாக வச்சிருப்பா. இவங்கிட்ட இருந்தாதான் பிரச்சனை. ஓகே ஓகே. இவங்கிட்ட இருந்தாத்தான் பிரச்சனை. இவர் பணத்தை அவங்க சாப்பிடுவாங்க, சாப்பிட்டோம் தப்பு இல்லை. அவங்க சாப்பிட்றாங்க இல்லையா? அந்த புடிச்சுக்க தாயே. ஓகே ஓகே. பத்திரமா வச்சிருப்பாங்க சார். சாப்பிட்றது என்ன எல்லாருமே சாப்பிடுறாங்க, சொல்லாதீங்க. பத்திரமா தான் வைப்பாங்க. ஓகே ஓகே. சரி, அடுத்து பாருங்க. 9ஆம் பாவத்துக்கு
ஐயா சொல்லுங்க. 8ஆம் பாவத்துல சுக்கிரன் இருந்தா மனைவியை அனுசரிச்சு போயிட்டா பிரச்சனை வராது. அவ்வளவுதான். வேற பெண்களோட இவன் என்ன செய்யக்கூடாது? பேச்சுவார்த்தை வச்சுக்கூடாது, வச்சுக்கிற கூடாது. எல்லாத்தையும் இழந்துருவேன்னு அர்த்தம். சரி, 9ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருந்தால், 9ஆம் பாவத்தை சுக்கிரன் இயக்கினால், 9ஆம் வீட்டுக்கு சப்ளாடாக சுக்கிரன் வந்து விட்டால், 9ஆம் பாவம் என்னது? தெய்வம். பெண் தெய்வம் அவனுக்கு உறுதுணையாக நிற்கும். செவ்வாயா இருந்தால் ஆண் தெய்வம், காவல் தெய்வம் இவனை காப்பாற்றும். முருக கடவுள் காப்பாற்றுவார். 9ஆம் பாவங்கிறது நம்பிக்கை. அதுக்கு சுக்கிரனே வந்துட்டா பெண் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். செவ்வாய் வந்துட்டா நிலபுலன்கள் மேலே, வாகனத்தின் மேலே நம்பிக்கை வைக்கணும். 9ஆம் பாவம்ங்கிறது, 9ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருப்பவன் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன்னா 7ஆம் பாவத்துக்கு 3ஆம் பாவம் கொழுந்தியாக இருந்தால் அது வீட்டுக்கு போகக்கூடாது. அவன் 7க்கு 3 1 2 சரி சரி 7 ஐயா அப்படிதான் அந்த பாயிண்ட் புரியுது. 9ஆம் பாவத்தை அழகா சொல்லினா வந்தீங்க, கடைசியில ஒரு புள்ளி வச்சுட்டீங்க. 9ஆம் பாவம் அடுத்த தொடர்பு ஏற்படுத்துமா? ஆமா ஆமா. ஒரு இல்லீகல் வருமா? அது சுக்கிரனா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பார்த்துருக்கணும் அப்படின்னு அர்த்தம். 9ஆம் பாவங்கிறது நல்ல பாவம் தான். ஆனால் பண விஷயத்தில் மோசமானது. எவ்வளோ வேணாலும் செலவழிச்சிருவானா பெண்களுக்கு? 9ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருந்தால் பெண்களுக்குன்னா அள்ளி கொடுத்துருவான்னு அர்த்தம். ஐயா ஒரு சந்தை பெண்ணுக்கு 9 சுக்கிரன் இருந்தால் 9க்கு பெண் 9ஆம் பாவத்துக்கு பெண்ணில் சுக்கிரன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து அந்த பாதுகாக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்குமா இல்லையா? அவங்க என்ன செய்வாங்க? பெண்ணுங்கிறவ வந்து பெண்ணோட நிறைய நிறைய நண்பர்கள் வச்சுருப்பாங்களா இல்லையா? பெண்கள் தொடர்புகள் நிறைய வச்சுருப்பாங்கன்னு அர்த்தம். பெண்களுடைய கொடுக்கல் வாங்கல்லாம் இருக்கும் இல்லையா? மகளிர் குழு தலைவியா இருப்பாங்களா? அது 11ஆம் பாவம் தான் தலைவி, ஒப்பற்ற தலைவி, சங்க தலைவி. தங்க தலைவி இல்லை, சங்கத்தில் உறுப்பினராக இருந்தால் 11ஆம் பாவம். 10ஆம் பாவங்கிறது தலைமை. சரி, இதே இது 10ஆம் பாவத்துக்கு சுக்கிரன் இருந்தா எப்படி இருப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்கயா. வீட்டின் தலைவி அவங்க தான். சுக்கிரன் இருந்தால் வீட்டின் தலைவி. ஐயா கார்மெண்ட் சம்பந்தமான தொழில் செய்வாங்க ஐயா. கார்மெண்ட் சம்பந்தமான தொழில் செய்வாங்க ஐயா. அழகு சம்பந்தமான தொழில், மேக்கப் பண்றது, கார்மெண்ட்ஸ், பனியன் தைக்கிறது, எக்ஸ்போர்ட் பண்றது, அழகு சம்பந்தமான எல்லா தொழிலும் பண்ணுவாங்க. இந்த இடத்துல இங்க பாருங்க, எக்ஸ்போர்ட்னு 9ஆம் பாவம். ஃபேஷன் டிசைனிங். இப்போ அழகுபடுத்தக்கூடிய தொழில்கள் பூரா செய்வாங்களா? சினிமா படத்தில் சினிமா துறை, சீரியல் துறை, நடிப்புத்துறை எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். சுக்கிரன்ங்கிறது நல்ல துணிமணிகளை விற்கிறது. பொறுப்பா செய்வாங்க. அதே மாதிரி அழகு சாதன பொருட்களை அதுலெல்லாம் பொறுப்பு இருக்குமா? இப்போ 8ஆம் பாவத்தில் செவ்வாய் இருந்தால் இராணுவம், வலி வேதனை உள்ள தொழில், இராணுவம், மிலிட்ரி, இதெல்லாம் 8ஆம் பாவம் செவ்வாய். உயிரை துச்சமாக நினைக்கிற தொழில் 8ஆம் பாவம். சரி, 10ஆம் பாவத்துக்கு செவ்வாய் வந்துட்டா எப்படி இருப்பாங்க? சொல்லுங்க பாப்பா. அதிகாரம் செலுத்தும் உயரதிகாரிகள். அதிகாரம் செலுத்தும் உயரதிகாரிகள். ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதுலயே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குயா? அதான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உயர்ந்த அதிகாரி இருப்பாங்க இல்லையா? ஆமா ஆமா. செவ்வாய்ங்கிறது என்னது? கட்டிட தொழில் செய்வாங்க. கட்டடம் கட்டுறதுல பெரிய கான்ட்ராக்டுதார பெரிய ஆளா இருப்பார்கள் இல்லையா? ஆமா. அதே மாதிரி செவ்வாய்ங்கிறது வந்து இயந்திரமா? ஆமா ஆமா. அதுல பெரிய ஆளா இருப்பாரா?
செவ்வாய்ங்கிறது இராணுவமா, போலீஸா, ஆமா ஆமா அதில் அதிகாரியாக இருப்பாரா ஐயா? ஆமா ஆமா 10 தான் வந்து நம்ம இந்த 12 பாவத்துல ஒரு பிரச்சனை இல்லாம அதிகம் சொல்லக்கூடிய பாவம் 10. எது சொன்னாலும் கொஞ்சம் நல்லதாவே வருதா இல்லை? 10ஆம் பாவத்துக்கு வந்து செவ்வாய் இருந்தால் துப்பாக்கி இயந்திரங்களை உற்பத்தி செய்யக்கூடிய பெரிய பெரிய தொழிற்சாலைகள் அவர் தானே மேனேஜராக இருப்பார், டைரக்டராக இருப்பார் ஆமா 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 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஒரு விவசாய கல்லூரியின் முதல்வராக இருப்பாரா? ஓகே, செவ்வாய் செவ்வாய். டாடா கம்பெனியில் பெரிய பொறுப்பில் இருப்பாரா? அசோக் லைலாண்டில் பெரிய இதில் இருப்பாரா? பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் அதிபராக இருப்பார் அப்படின்னு எடுத்துக்கணும். சரி, இப்போ 11ஆம் பாவத்துக்கு வந்துருங்க. 11ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருந்தா இப்போ அருமையான ஒரு பாயிண்ட் சொல்லணும். 11ஆம் பாவத்துக்கு சுக்கிரன் வந்துட்டார், என்ன சொல்லுங்க? அவரு திருப்தியா இருப்பார் ஐயா, எல்லா விஷயத்திலும் திருப்தியா இருப்பார். மனைவி வந்த பிறகுதான் உங்க ஆசையே நிறைவேறும் சொல்லுங்க. எப்படி சொல்லணும்? மனைவி வந்த பிறகுதான் அவரு முழு மனிதனாக மாறினார்னு. ஆசை நிறைவேறுதல், ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் அவர் டிசையர். எப்படி சொல்றாரு பாருங்க, கேஎஸ்கே எப்படி சொல்றாருன்னா ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் அவர் டிசையர். ஓகே ஓகே. உங்களுடைய ஆசையை பூர்த்தி செய்யக்கூடிய பாவம் 11ஆம் பாவம் அப்படின்னு அர்த்தம். வரவுக்கும் செலவுக்கும் உள்ள செலவு செய்கிற இடம் 11ஆம் இடம். மனைவி எப்படிப்பட்ட மனைவியாக இருப்பாங்க? வரவுக்கும் செலவுக்கும் உள்ளேயே செலவு செய்யக்கூடிய மனைவியாக இருப்பாங்க. அதிகமான மகிழ்ச்சியை தரக்கூடிய மனைவியாக இருப்பாங்களா? திருப்தியான மகிழ்ச்சி, அதிக மகிழ்ச்சின்றதை விட திருப்தியான மகிழ்ச்சி அதான் நல்லா இருக்கியா? பெண்கள் மூலம் திருப்தி அடைவார். எப்படி சொல்லணும்? ஓகே ஓகே. மனைவியின் மூலம், பெண்கள் மூலம், அதாவது மருமகள் மூலம் திருப்தி அடைவார். ஆசை, அவனுடைய ஆசை பூர்த்தியமாயிரும். போதுமையா, நான் மருமக வந்தாயா, அதனால் நான் நல்லா திருப்தியா வசதியான மருமகப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? 8ஆம் பாவத்துக்கு பிறகு சுக்கிரன் எங்க வந்தாலும் டிக்குதான். சரிங்க. இப்போ சுக்கிரன்ங்கிறது திரைப்படம், திரைப்படத்தில் ஒரு சங்கத்தில் சுக்கிரன்னா பெண்கள், பெண்கள் சங்க தலைமை பொறுப்பில் இருப்பாங்களா? பணத்தில் ஒரு சங்கத்தில் பொறுப்பேற்று இருப்பாங்களா? உறுப்பினராக இருப்பாரா? ஒரு நிதி நிறுவனத்தினுடைய பொறுப்பில் இருப்பாரா? அங்கத்தினராக இருப்பார் அப்படின்னு எடுத்துக்கோங்க. சரி, செவ்வாய் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. செவ்வாய்க்கு என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க? செவ்வாய் வந்துட்டா என்ன சொல்லுவீங்க? 11ஆம் பாவத்தில் செவ்வாய் இருந்தால் எதிலும் திருப்தியற்ற மனநிலை. அப்படிதான் சொல்லக்கூடாது, திருப்தின்னு அர்த்தம். 11ஆம் பாவம் திருப்தி. செவ்வாய்ங்கிறது என்ன? விவசாயம். விவசாயத்தில் திருப்தி அடைவார், இயந்திரங்களில் திருப்தி அடைவார், சகோதரன் மூலம் திருப்தி அடைவார். ஓகே ஓகே. செய்தொழில நிறைவா இருப்பார். அப்படியே செய்தொழில் நிறைவாக இருப்பார். சண்டையில் திருப்தி அடைவானா? ஓகே ஓகே. 11ஆம் பாவத்தில் செவ்வாய் இருந்தால் சண்டை படம் தானே பார்ப்பேன். அது ஒரு பாயிண்ட். அவருடைய மனநிலை சொல்றதா இருந்தா இது ஒரு அடிஷனல் பாயிண்ட். செவ்வாய் 11ஆம் பாவத்தில் இருந்தால் சண்டை காட்சி தானே அவனுக்கு பிடிக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார், தைரியமான நண்பர்கள். அப்படி சொல்லணும். எப்படி சொல்லணும்? இந்த இடத்துல நல்லதுன்னு சொல்லக்கூடாது, தைரியமான, வீரமான, தைரியமான, வீரமான, வேகமான நண்பர்கள் இருப்பார்களா? நலம் விரும்பிகள் இருப்பார்கள். எப்படி சொல்லணும்? வெரி குட். அந்நியோன்னிய நண்பர்கள், அதுக்கு பேர் என்ன பாருங்க, அந்நியோன்னிய நண்பர்கள். 3ஆம் பாவங்கிறது வந்து தற்காலிக நண்பர்கள். 7ஆம் பாவங்கிறது நமக்கு சமமான நண்பர்கள். 11ஆம் பாவத்தில்
செவ்வாய் இருந்தால் அவருடைய சேமிப்புலாம் நிலவளங்களில் சேமிப்பாரா? ஆமாங்க, ஆமா. அப்படின்னு எடுத்துக்கோங்க. சரி, இப்போ 12ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருந்தா அடிங்க ஒரு அடி. மனைவி வந்த பிறகு ஒரு விரைய இருக்கு, ஆனால் நிம்மதியாக தூங்குவா மனுஷன். சுக்கிரன் இருந்தால் எப்படி தூங்குவார்? நிம்மதியான தூக்கம். இப்போ புரியுதா? அப்படின்னு சுக்கிரன் 12ஆம் பாவத்தில் இருந்தால் கட்டில் சுகத்தை நிம்மதியாக அனுபவிப்பார். கட்டில் சுகத்தை 12ஆம் பாவம் என்றது ரகசியம். அவனுடைய ரகசிய திருமணம் நடைபெறும். 12ஆம் பாவம் என்று வெளிநாட்டு பெண்ணோட திருமணம் நடைபெறும். தூங்கும்போது மனைவி கூட சண்டை போடுறது 12ஆம் பாவம் தான். அப்ப சுக்கிரன் 12ஆம் பாவத்தில் இருந்தா மனைவி கூட சண்டை போடுவாரா? அப்படின்னு. சரி, இப்போ 12ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருந்தா அவர் எதன் மூலம் சேமிக்கணும்? முதலீடு செய்யணும். மனைவியின் பேரில் முதலீடு செய்ய வேண்டும். மனைவியின் மேல முதலீடு செய்யணும். சுக்கிரன் இருந்தால் மனைவி மூலம் முதலீடு செய்ய வேண்டும், அல்லது பெற்ற பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் மூலம் முதலீடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லணும். முதலீடு என்பது 12ஆம் பாவம், அது முதலீடு செய்யணும். சரி, செவ்வாய் வந்துட்டாரு. இப்ப சொல்லுங்க. சகோதரன் மூலம் விரயம் ஏற்படுங்க. எடுத்தோடனே என்ன செய்யணும்? நிலபுலங்கள் சகோதரன் மூலம் அவருக்கு என்ன ஏற்பட போகுது? விரயம் ஏற்பட போகிறது அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ புரியுதா? சகோதரன் மூலம் விரயம் ஏற்பட போகுது அப்படின்னு அர்த்தம். தூங்கும்போது செவ்வாய் இருந்தா செவ்வாய் சண்டையா? அப்ப தூங்கும் போது கூட அவனுக்கு 2 சண்டை சச்சரவு தானே இருக்கும். ஆமா, 12ஆம் இடம் வந்து தூக்க போகும்போது கூட சூசா தூங்கணும்னு நினைக்க மாட்டான்ல செவ்வாய் இருந்தா. என்ன செய்யலாம்? வீட்டுல இருக்க மனைவி பிள்ளைகளோட சண்டை போடுவாங்களாங்க சார்? தூங்கும்போது யார் கூட சண்டை போட? இப்ப கூட இருக்கிற மனைவி தூங்கும்போது பக்கத்துல யார் இருப்பா? அதனால செவ்வாய் 12ல இருந்தால் மற்ற மெம்பர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு நம்ம சொல்ல வேண்டியதுதான். அதாவது 12ஆம் பாவத்தில் செவ்வாய் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 11ஆம் பாவத்தில் செவ்வாய் இருந்தா 11ஆம் பாவம் வந்து விட்டமின். 11ஆம் பாவம் விட்டமின் சக்தி. அதில் சுக்கிரன் இருந்தாருன்னா அவருக்கு இன்சுலின் விட்டமின் சக்தி எல்லாம் அதிகமாக இருக்குமா? அதே மாதிரி 12ஆம் பாவங்கிறது தொல்லை. செவ்வாய் இருந்தா எதிரியினால தொல்லை இருக்குமா? வரும். வீடு நிலங்கள் மூலம் பிரச்சனை இருக்குமா? ஐயா, அவருக்கு ஆண்மை குறைபாடு இருக்குமா ஐயா? ஆண்மை அப்படின்னா எத்தனாம் பாவம்யா? ஆண்மை 3ஆம் பாவம் வீரியம் இல்லையா? 3ஆம் பாவம் கெட்டு போயிட்டா தான் இந்த பிரச்சனை வரும். 12ஆம் பாவங்கிறது என்னன்னா அது விளையாட்டு. 12ஆம் பாவம் என்னது? கட்டில், கம்ஃபோர்ட், பெட் கம்ஃபோர்ட். அது ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறாங்க? பெட் கம்ஃபோர்ட். பயணம், அயன சயன போகம். அயனம்னு என்னது? பயணம். சயனம்னா தூங்குறது. தூங்குறதுக்கு மட்டும்தான். தூக்கம்ங்கிறது நிம்மதி. 12ஆம் பாவத்தில் என்ன சொல்லணும்? நிம்மதி. செவ்வாய் இருந்தால் நிம்மதி இருக்காதா? தூக்கம் அப்படின்னு அர்த்தம். சுக்கிரன் இருந்தால் நிம்மதியாக தூங்குவா. சந்திரன் இருந்தால் பிறண்டு படுத்து தூங்குவா. புதன் இருந்தால் அந்த இடத்துல இந்த இடத்துல மாற்றி படுத்து தூங்குவானா இல்லையா?
சுக்கிரன் இருந்தால் கைக்கு ஒரு தலைகாணி காலுக்கு ஒரு தலைகாணி வச்சு படுத்துருப்பான்ல, சுகமா தூங்கிட்டு இருப்பான். அப்படி நம்ம சௌரியமாக தூங்குவான் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ புரியுதா? ஐயா ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்கய்யா. 12ஆம் செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்து இருந்தா என்ன செய்யும்? 2ஆம் பாவத்துக்கு நம்ம இந்த சேர்க்கைக்கே வேலை இல்லை. சரி, உங்க பின்னாடியே நான் வர்றேன். எப்படின்னா 12ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரனாக இருந்து அவன் நின்ற நட்சத்திரம் செவ்வாயானால் இதுதான் சேர்க்கை. இதுதான் சேர்க்கை. நட்சத்திரமும் உபநட்சத்திரம் தான் சேர்க்கை. இதுதான் எங்க மாமா சொல்லி கொடுத்த மெத்தடு. இப்போ பாருங்க, 12ஆம் வீட்டினுடைய உபநட்சத்திரம் சுக்கிரனாக இருந்தால் சொகுசா தூங்குவான். அவன் நின்ற நட்சத்திரம் செவ்வாய் இருந்தால் தூங்கும் போதே பிரச்சனை இருக்கும். ஐயா அப்பதான் கிரக சேர்க்கை பாவ சேர்க்கை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால இப்ப 12 பாவத்துக்கும் செவ்வாயும் சுக்கிரனையும் நம்ம வச்சு ஒரு விளையாட்டு விளையாண்டோம். அப்ப செவ்வாய் என்ற ஒரு கிரகம், செவ்வாய் என்ற தைரியமும் வீரியத்தை வைத்து விளையாண்டோம். அப்போ 1ஆம் பாவத்தில் செவ்வாய் இருந்தால் வீரியமான மனிதன், தைரியமான மனிதன். 2ஆம் பாவத்தில் இருந்தால் 2ஆம் பாவங்கிறது அவனுடைய குடும்பம், நல்ல ஸ்ட்ராங்கான குடும்பம், நிலபலங்கள் உள்ள குடும்பம், தைரியமான குடும்பம். 3ஆம் பாவங்கிறது அவனுடைய சகோதரன். அதற்கு செவ்வாயாக இருந்தால் சகோதரன் தைரியமான ஆள், அவனே தைரியமான ஆளுன்னு சொல்லணும். அப்படி சொல்கிறது தான் இந்த வாய்ப்பு. அதனால் இந்த வகுப்பு எப்படி இருந்ததுயா? கொஞ்சம் கூட பிசுகடிக்காம எப்படி கிரகம் வந்து எந்த நட்சத்திர பாகத்துல வந்து உபநட்சத்திரம் இருக்குன்னு சொல்லி ரொம்ப தெளிவாகவும் தெளிவா சொல்றதுக்கு மிக்க மிக்க நன்றியா. ஐயா, குட்டி குட்டி விஷயங்கள் நிறைய சொல்றீங்க. இதை நான் நோட்ஸ் எடுத்து மனசுல ஏற்றிக்கணும். அதாவது இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் நல்லா பார்க்கணும். பாருங்கள், எனக்கு வந்து நான் கற்றுக்கிட்ட முறை, நான் வந்து இந்த ஜோதிட துறையில் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு மேலே இருக்கேன். அந்த 30 வருஷமும் நம்ம கற்றுக்கிட்ட முறை, 30 வருஷத்தில் பல முறைகளை கற்றுருக்கோம். கிருஷ்ணமூர்த்தி பத்ததி, அதிலிருந்து மேம்பட்ட முறை, அதிலிருந்து மேற்பட்ட இன்றைக்கி கேஇ முறை வரை பார்த்துருக்கோம். இந்த கேஇ முறை என்பது ஒரு அற்புதமான முறை. அதை கண்டுபிடித்த அருமை மாமா இளங்கோ அவர்களுக்கு நன்றியை சொல்லணும். அது மட்டும் இல்லை, எனக்கு ஒரு பென்ட்ரைவ் ஓசியாக கொடுத்து அவர் கிளாஸ்லேயும் ஓசியாக வச்சு சொல்லி கொடுத்தாருன்னா அவர் நம்ம என்றைக்கும் பாராட்டணுமா இல்லையா ஐயா? அவர் தான் நமக்குள்ளே இருந்து வேலை செய்கிறார். என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணும், அவர் நமக்குள்ளே இருந்து சொல்றாரு. கடைசியில ஒரு ஐயா ராமதாஸ் ஐயா ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க, கிழக்கு சேர்க்கை. அதுக்கு ஒரு அற்புதமான கேஇ மெத்தட்ல விளக்கம் கொடுத்துட்டீங்க. அதுதான் அப்போ நம்ம கேஇ மெத்தடினுடைய அடிப்படையே. நட்சத்திரம் உபநட்சத்திரம் அவ்வளவுதான். ஒரு கிரகம் பாவாதிபதி கிரகம், கிரகம் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம். கிரகம் என்பது நின்ற நட்சத்திரம் வாய்ப்பை சொல்லும், உபநட்சத்திரம் அதை தீர்மானம் பண்ணும். இதுதான் சூத்திரம், இதுதான் சூத்திரம். அதனால எல்லா விஷயங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். அருமையான ஒரு வாய்ப்பு. இதை திரும்ப திரும்ப கேளுங்க. நல்ல ஒரு இந்த வகுப்பானது விரைவில் தொடங்கப்படும். இந்த வகுப்புக்கு நீங்கள் அனைவரும் வருவீர்கள் என்று நம்பிக்கையோடு அங்கே எதிர்பார்க்குறோம். அதனால் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நம்ம பார்த்தது செவ்வாய் சுக்கிரன். நாளைக்கு யாரை பார்க்க போகிறோம்? சூரியனும் சந்திரனும், அப்பாவும் அம்மாவும். அப்பாவும் அம்மாவும். நாளைக்கு அப்பாவும் அம்மாவும் பார்த்துறோம். ரைட். நன்றி 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 ஐயா.